வெல்கம் பேக் டு நிறைகுலம் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சிபிஎஸ்இ 8th ஸ்டாண்டர்டோடைய செகண்ட் லெசன் லாக் கி சுடியா பத்தி பார்க்க போறோம். லாக் ஒரு வகையான மெழுகு மாதிரியான ஒரு பொருள் வந்துட்டு லாக்னு சொல்லுவோம். சுடியா மீன்ஸ் வளையல். இங்க இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நார்த் இந்தியா சைடுல நம்ம நிறைய பார்த்திருப்போம். இந்த மாதிரியான வளையல வந்து லாக் கி சுடியான்னு சொல்லுவோம். சுடியா மீன்ஸ் வளையல், லாக் மீன்ஸ் மெழுகு மாதிரியான ஒரு பொருள். வளையல் வந்து கிளாஸை விட ஸ்ட்ராங்கா இருக்கும், அதே மாதிரி பிளாஸ்டிக்கை விட கொஞ்சம் வீக்கா இருக்கும். நடுவுல இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, இந்த வளையல் தான் வந்து லாக்னு சொல்லுவோம். லாக்கி சுடியான வளையல், லாக்னா ஒரு வகையான மெழுகு மாதிரியான பொருள். வாங்க இந்த லெசனுக்குள்ள போலாம். सारे गांव में बदलू मुझे सबसे अच्छा आदमी लगता था. सारे मीन्स होल, முழுன்னு சொல்லுவோம் இல்லையா. சாரே गांव மீன்ஸ் அந்த வில்லேஜ். சாரே गांव மீன்ஸ் முழு வில்லேஜ்லயுமே பதலுங்கிறது ஒரு ஆளோட பேர். பதலுங்கிறது ஒரு ஆளு. முஜேனா எனக்கு, அதாவது அந்த ஆத்தர் பேசுறாரு. முஜே மீன்ஸ் எனக்கு. சப்சே மீன்ஸ் எல்லாத்த விட, ஃப்ரம் ஆல் எல்லாத்த விட. அச்சா ஆத்மி லக்தா தா. அச்சா மீன்ஸ் குட், நல்ல. ஆத்மி மீன்ஸ் நல்ல மனுஷனா. லக்தா மீன்ஸ் ஃபீல். சோ நமக்கு ஃபீல் ஆகுறது. அந்த பதலு தான் வந்து எல்லாத்த விட நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தருக்கு தோணுதான். क्योंकि वह मुझे सुंदर सुंदर लाख की गोलियां बनाकर देता था. क्योंकि மீன்ஸ் ஏன் அப்படின்னா, பிகாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஏன் அப்படி தோணுது அப்படின்னா, வக் மீன்ஸ் அவர், அதாவது அந்த பதலு வந்துட்டு முஜே மீன்ஸ் எனக்கு. சுந்தர் மீன்ஸ் பியூட்டிஃபுல், ரொம்ப அழகழகான. லாக்கு கோலியா, லாக்னா அந்த ஒரு பொருள் சொன்னோம் இல்லையா, மெழுகு மாதிரியான அந்த பொருள் வச்சு கோலியா மீன்ஸ் அந்த ரவுண்ட்ஸ், அதாவது பால்ஸ் மாதிரி. அந்த லாக் யூஸ் பண்ணி பால்ஸ் மாதிரி. பனாக்கர் மீன்ஸ் மேக்கிங், செஞ்சு. தேத்தா மீன்ஸ் கொடுப்பாரு. அதனாலதான் அவரை என்ன நினைக்கிறாரு, ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. मुझे अपने मामा के गांव जाने का सबसे बड़ा चाव यही था कि जब मैं वहां से लौटता था तो मेरे पास ढेर सारे गोलियां होती. முஜே மீன்ஸ் எனக்கு. அப்படின்னா தன்னுடைய, அதாவது அவங்களுடைய மாமாக்கே மாமா மீன்ஸ் அங்கிளோடைய காவ் மீன்ஸ் வில்லேஜ். அந்த மாமாவோட வில்லேஜுக்கு ஜானே மீன்ஸ் கோயிங், போறதுக்கான. சப்சே மீன்ஸ் எல்லாத்த விட. படா மீன்ஸ் ரொம்ப பெரிய, ரொம்ப ஜாஸ்தியான. சாவ் மீன்ஸ் டேஸ்ட், அதாவது விருப்பம் சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப ஜாஸ்தியான விருப்பம். எஹி மீன்ஸ் இதுதானா, அதாவது அவங்க மாமாவோட வில்லேஜுக்கு போறதுக்கான ஒரே விருப்பம் என்னதான் அப்படின்னா, ஜப்பு வஹாசே. ஜப் மீன்ஸ் எப்போ வந்துட்டு, மைனா நானு. வஹா மீன்ஸ் தேர், அங்க இருந்து. சே மீன்ஸ் ஃப்ரம், அதாவது அங்க இருந்து. லவுட்தா மீன்ஸ் ரிட்டர்ன், திரும்ப வருவோமோ. தோ மீன்ஸ் அப்போ வந்துட்டு அட் த டைம். மேரே மீன்ஸ் என்கிட்ட. மேரே பாஸ் அப்படின்னா என்னிடம் அப்படின்னு அர்த்தம், என்கிட்ட. தேர் சாரே கோலியா. தேர் மீன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். தேர் சாரே அப்படின்னா மோஸ்ட் அமௌண்ட் ஆஃப், அதாவது நிறைய ஜாஸ்தியான. கோலியா மீன்ஸ் அந்த ரவுண்ட்ஸ், அந்த லாக்கால ஆன அந்த கோலியா வந்துட்டு ஹோத்தினா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ரங்கு பீரங்கி கோலியா ஜோ கிஸ்பி பச்சோं का मन मोहले. ரங்கு பீரங்கி வெரி கலர்ஃபுல், ரொம்ப வண்ணமயமா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோலியா, அதாவது கலரான அந்த கோலியா ரவுண்ட்ஸ் வந்து அவட்ட இருக்குமா. ஜோ மீன்ஸ் விச், அது எப்படி இருக்கும் அப்படின்னா, கிசி மீன்ஸ் அட் எனி டைம், எப்பயுமே. பி பச்சோங்கா, பச்சே மீன்ஸ் குழந்தைங்க. அது எந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்களுடைய. மண் மோக் அப்படின்னா அட்ராக்ட் பண்றது, ரொம்ப அட்ராக்ட் பண்ணி. லே மீன்ஸ் இழுக்கும், அதாவது எடுத்துக்கும். அதாவது எல்லா குழந்தைங்களுடைய மனசு ஈர்க்கக்கூடிய சக்தியோட அந்த ரங்கு பீரங்கி கோலியா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட், வைசே தோ மேரே மாமா கே गांव का होने के कारण मुझे बदलू को बदलू मामा कहना चाहिए. வைசே மீன்ஸ் லைக் தட், அதே மாதிரி. தோ மேரே மாமா கே गांव, மேரே என்னுடைய. மாமா கே गांव மாமாவோட வில்லேஜ். गांव மீன்ஸ் வில்லேஜ், மாமாவோட கிராமத்துக்கு ஹோனே கே காரன். ஹோனே மீன்ஸ் இருந்த காரணத்தினால. காரன் மீன்ஸ் ரீசன். எங்க மாமாவோட கிராமம் அப்படிங்கிற காரணத்தினால. முஜேனா எனக்கு. பதலுவ வந்துட்டு பதலு மாமா கஹ்னா சாகியே. பதலு மாமா அப்படின்னு சொல்லிதான் நம்ம கஹ்னா சொல்றது. கஹ்னா சாகியே அப்படின்னா சொல்லி இருக்கணும். அதாவது மாமாவோட கிராமம் அப்படிங்கறதுனால நான் மத்தவங்க எல்லாரும் என்னன்னு சொல்லி கூப்பிட்டு இருந்திருக்கணும், பதலு மாமா அப்படின்னு சொல்லிதான் நம்ம கூப்பிட்டு இருந்திருக்கணும். பரந்து மை
उसे बदलू मामा न कहकर बदलू काका कहकर करता था. பரந்து பரந்து மீன்ஸ் பட் ஆனா, மைனா நானு, உசேனா அவர், அதாவது பதலுவ வந்துட்டு பதலு மாமா ந கஹுக்கர், பதலு மாமான்னு சொல்லி ந கஹுக்கர், கஹுக்கர்னா சொல்றது, ந இஸ் த நெகட்டிவ், சோ நான் சொல்லாம, ந கஹுக்கர் மீன் சொல்லாம, பதலு காக்கா கஹா கர்த்தாத்தா, பதலு காக்கா அப்படின்னு சொல்லிதான் கஹா கர்த்தாத்தா, கஹா மீன்ஸ் சொல்றது, அதாவது கூப்பிடுறது, கஹா கர்த்தா அப்படின்னா அவரை கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது பதலு மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடாம பதலு காக்கா, காக்கா மீன்ஸ் சித்தப்பான்னு அர்த்தம், அதாவது சித்தப்பா மாதிரி அவங்க கூப்பிடுறாங்க. ஜைசே கி गांव के सभी बच्चे उसे कहा करते थे. ஜைசே மீன்ஸ் லைக் தட், எதை மாதிரி அப்படின்னா, गांव மீன்ஸ் வில்லேஜ், அந்த வில்லேஜ்ல இருக்கக்கூடிய சபி பச்சே, சபி மீன்ஸ் ஆல், எல்லா பச்சேனா குழந்தைகளும் உசே கஹா கர்த்தே தே, உசேனா அவரை, கஹா கர்த்தே கஹான்னு கூப்பிடுறது, அதாவது அவரை, அதாவது அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாருமே அவரை பதலு காக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அதனால இவரு என்ன பண்றாரு, பதலு காக்கா, அதாவது பதலு சித்தப்பா அப்படின்னு சொல்லியே கூப்பிடுறாருங்கிறத சொல்றாங்க. பதலு கா மகான் குச் ஊஞ்சே பர் பனாத்தா. பதலுவோடைய மக்கான் மீன்ஸ் பில்டிங், அவரோட ஒரு கட்டடம், அவரோட இந்த ஹவுஸ் வந்துட்டு குச் மீன்ஸ் கொஞ்சம், ஊஞ்சே மீன்ஸ் உயரமான பிளேஸ், அதாவது மவுண்டெயின் மாதிரியான பிளேஸ்ல, ஊஞ்சே மீன்ஸ் உயரம்னு அர்த்தம், உயரமான பிளேஸ்ல பனாத்தா மீன்ஸ் அதாவது ஆகியிருக்குது, அதாவது உயரமான பிளேஸ்ல இருக்குது, பனா மீன்ஸ் மேக்கிங், அவர் அங்க கட்டி இருக்காரு அப்படிங்கறத சொல்றாங்க. மக்கான் கே சாம்னே படாசா சஹந்தா. மக்கான் மீன்ஸ் அந்த பில்டிங்க்கு சாம்னே மீன்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப், முன்னாடி, அதாவது அவருடைய வீட்டுக்கு முன்னாடி, படாசா மீன்ஸ் ரொம்ப பெரிய, ரொம்ப அழகான, ரொம்ப பெரிய, சஹன் மீன்ஸ் ஒரு கார்டன் மாதிரி, கோட்டியார் சொல்லுவோம் இல்லையா, ஒரு முற்றம் மாதிரியான பிளேஸ் இருக்கு. ஜிஸ்மே ஏக் புராணா நீம் கா விருக்ஷ் லஹாத்தா. ஜிஸ்மே மீன் அதுல, அந்த பிளேஸ்ல, அதாவது அந்த கோட்டியார்ல, அந்த முற்றத்துல, புராணா மீன்ஸ் ஓல்டு, ஒரு பழைய, நீம்கா விருக்ஷ, நீம்னா நீம் ட்ரீ இருக்கு இல்லையா, அந்த வேப்ப மரம், அதோடைய விருக்ஷ்னா மரம்னு அர்த்தம், நீம்கா விருக்ஷ அப்படின்னா வேப்ப மரம் ஒண்ணு, லகாத்தா மீன்ஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. உசிக்கே நீச்சே பைக்கர் பதலு அப்னா காம் கியா கர்த்தாத்தா. உசிக்கே மீன்ஸ் அதோடைய, அதாவது அதனுடைய, அதாவது வேப்ப மரத்தோடைய, நீச்சே மீன்ஸ் அண்டர், கீழே, பைக்கர்னா உட்கார்ந்து, பதலு வந்துட்டு அப்னா காம்னா வேலை, அப்னா காம்னா தன்னுடைய வேலைய, கியா கர்த்தாத்தா, கியானா செய்யறது, கியா கர்த்தாத்தானா அவரு தன்னுடைய வேலைய அந்த நீம் மரத்துக்கு கீழே உட்கார்ந்துதான் செய்வாராம். பகல் மே பட்டி दहकती रहती जिसमें वग लाख पिघलाया करता. பகல் மீன்ஸ் அவர் சைட்ல, அவர் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு சைட்ல, பகல் மீன்ஸ் பிசைட், அவர் சைட்ல, பட்டி தகுகத்தி ரகுத்தி, பட்டி மீன்ஸ் அந்த உலைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபர்னேஸ் சொல்லுவோம் இல்லையா, அதாவது நெருப்பெறியக்கூடிய ஒரு உலையில வந்துட்டு தகுகத்தி ரகுத்தி, தகத்தி மீன்ஸ் எரியறது, ஒரு உலை வந்து பக்கத்துல எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா. ஜிஸ்மினா அதுல வந்துட்டு வகுனா அவரு, லாக்குங்கிறது ஒரு பொருள் சொன்னோம் இல்லையா, அதாவது ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொருள், அந்த லாக்க வச்சு பிகலாயா மீன்ஸ் உருக்குறது, மெல்டிங் சொல்லுவோம் இல்லையா, பிக்லாயா மீன்ஸ் உருக்குறது, பிக்லாயா கர்த்தா அப்படின்னா அவரு அந்த உலையில தான் என்ன பண்ணுவாராம், அந்த லாக்க வந்துட்டு உருக்குவாராமா. सामने एक लकड़ी की चौखट पड़ी रही थी. சாம்னே மீன்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் சொல்லுவோம் இல்லையா, முன்னாடி, அதுக்கு முன்னாடி, ஏக் லக்கடி மீன்ஸ் உட், அதாவது உட்டனால ஆன, கி சவுக்கட் மீன்ஸ் ஒரு ஃப்ரேம்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஷேப் மாதிரி இருக்கிறது, ஃப்ரேம் சொல்லுவோம் இல்லையா, லக்கடிக்கு சவுக்கட், அதாவது உட்டன் ஃப்ரேம் ஒண்ணு, படி ரகுதி மீன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஜிஸ்பர்னா அதுல, லாக் இந்த மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அந்த கிளாஸை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லையா, அந்த லாக்கே முலாயம் ஹோனேப்பர், முலாயம் மீன்ஸ் சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம், அது உருக்குறாங்க இல்லையா, சோ சாஃப்ட் ஆயிரும் இல்லையா, சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் ஹோனேப்பர், வகுனா அவரு, உசேனா அத, சலாக்கே சமான், சலாக் மீன்ஸ் பார்ஸ், அதாவது ஸ்டைப்ஸ் சொல்லுவோம் இல்லையா, ஒரு நீளமான பீஸ்ல வாக்குல பார்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வெட்டுறது. சலாக்கே சமான் மீன்ஸ் மாதிரி, அதாவது சின்ன பார்ஸ் மாதிரி. பத்தலா மீன்ஸ் லீன், அதாவது மெலிசாக்குறது, பத்தலா கற்கே ரொம்ப மெலிசாக்கி. சூடிக்கா ஆக்கார் தேத்தா, சூடி மீன்ஸ் அந்த பேங்கிளோடைய ஆக்கார் மீன்ஸ் ஷேப், அதோட அந்த வடிவத்தை தேத்தானா கொடுக்குறாராமா. பாஸ் மே चार जग विभिन्न आकार की बेलनुमा मुंगेरियां रखी रहती. पास मीन्स नियर बाय, பக்கத்துல, चार मीन्स नंबर 4, चग मीन्स नंबर 6, 4ல இருந்து 6 வரைக்கும், விபின்ன ஆக்கார்கி
விபின்னா டிஃப்ரெண்ட், ரொம்ப டிஃப்ரெண்டான ஆக்கார்னா ஷேப்ஸோட இருக்கக்கூடிய பேலனுமா முங்கேரியாங். பேலனுமா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கக்கூடிய, முங்கேரியா அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு ராடு மாதிரி. அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா, பார்க்க தெரியுது இல்லையா, ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல ஒரு ராடு மாதிரி தெரியுது இல்லையா, அது உட்டன்ல இருக்கும். அந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப் ராட்ல வந்துட்டு ரக்கினா வைப்பாராம், அதுல கொண்டு போய் அதை ஃபிட் பண்றாரு. பாத்திருக்கீங்க இல்லையா, ஃபிட் பண்றாரு. जो आगे से कुछ पतली और पीछे से मोटी होती. ஜோ மீன்ஸ் விச், அதாவது அந்த சிலிண்ட்ரிக்கல் ராட் எப்படி இருக்குன்னா, ஆகே மீன்ஸ் ஃப்ரண்ட், முன்னாடி குச் பத்தலி மீன்ஸ் ரொம்ப லீன், ரொம்ப மெல்லிசா இருக்கிறது. கீழே தெரியுது இல்லையா, முன்னாடி வந்து சின்னதா இருக்கு, லீனா இருக்குது. அவர் பீச்சே மீன்ஸ் பின்னாடி, அதோட பின்னாடி பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கு இல்லையா. மோட்டி மீன்ஸ் ஃபேட், கொஞ்சம் தடிமனா இருக்கு. அதாவது கீழ் பாகம், அதாவது ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய பாகம் வந்து மெல்லிசாவும், பின்னாடி இருக்கக்கூடிய பாகம் வந்து கொஞ்சம் தடிமனாவும் இருக்குங்கிறத சொல்றாங்க. लाकी चूड़ी का आकार देकर वह उन्हें मुंगेरिया पर चढ़ाकर गोल और चिकना बनाता. லாக் அதாவது அந்த லாக், அந்த மெட்டீரியலை வந்து சூடிக்கா ஆக்கார், சூடி மீன்ஸ் அந்த பேங்கிளோடைய அந்த வளையலோடைய ஆக்கார்னா ஷேப்பா வந்துட்டு தேக்கர்னா கொடுத்த உடனே வகுனா அவரு, உன்ஹேனா அது, அதாவது அந்த பேங்கிள்ஸ் ஷேப்ல இருக்கக்கூடிய இதை வந்துட்டு முங்கேரியா மீன்ஸ் அந்த சொன்னோம் இல்லையா, அந்த ராட்ல சடாக்கர் மீன்ஸ் ஃபிட் பண்ற, அதுல கொண்டு போய் அந்த சிலிண்ட்ரிக்கல் அந்த ஷேப்ல இருக்கக்கூடிய அந்த ராட்ல கொண்டு போய் சடாக்கர் அதை ஃபிட் பண்ணி கோல் அவுர் சிக்னா பனாத்தா. கோல்னா ரவுண்ட் ஷேப், அதாவது நல்ல ரவுண்ட் ஷேப்பாகவும், சிக்னா பனாத்தா, சிக்னா ரொம்ப சாஃப்டா, அதாவது மெல்லிசா ஆக்குறது. சிக்னா பனாத்தா மீன்ஸ் கொஞ்சம் மெல்லிசாவும் ஆக்குறாங்க. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் தப் மீன்ஸ் வென், எப்போ வந்துட்டு ஏக் கர் பூரே ஹாத் கே சூடியா பனா சுக்னே கே पश्चात वग उन पर रंग करता. ஏக்னா ஒன்னா கர்னா செய்யறது, ஒன்னா செஞ்சு பூரே பூரே ஹோல் முழு, ஹாத்னா கை, ஒரு கை முழுக்க வந்துட்டு சூடியா பனா சுக்னேக்கே பశ్చాத், சூடியா மீன்ஸ் அந்த வளையல்களை வந்து பனா சுக்னே, பனானா மேக்கிங், செஞ்சு முடிச்சது, சுக்னே மீன்ஸ் பினிஷ், பனா சுக்னே மீன்ஸ் செஞ்சு முடிச்சதுக்கு, பశ్చాத் மீன்ஸ் ஆஃப்டர், அதுக்கப்புறம் வக்னா அவரு, உன்பர்னா அது மேல, அதாவது அந்த வளையல்கள் மேல ரங்கு கர்த்தா, ரங்குனா கலர் பண்ற, ரங்கு கர்த்தா அப்படின்னா கலரை கொடுப்பாராமா. बदलो यज्ञ कार्य सदा ही एक मछिए पर बैठकर किया करता था. பதலு வந்துட்டு எக் காரிய மீன்ஸ் ஒர்க், இந்த வேலையை வந்துட்டு சதா மீன்ஸ் ஆல்வேஸ் எப்பவுமே, ஏக்னா ஒரு மச்சிய மீன்ஸ் ஸ்டூல், ஒரு ஸ்டூல்ல வந்துட்டு பைட்கர், நம்ம பார்த்தாலே தெரியுதே ஒரு மச்சிய ஒரு ஸ்டூல்ல உட்கார்ந்துருக்காங்க. பைட்கர்னா உட்கார்ந்து, கியா கர்த்தாத்தா, கியானா செய்யறது, கியா கர்த்தாத்தானா அவர் செய்வாரு அப்படிங்கறத சொல்றாங்க. ஜோ மீன்ஸ் விச், அது எப்படி இருக்கும் அப்படின்னா, பகுத் கி புராணி தி, பகுத்னா ரொம்பவே, அது எப்படி இருக்குமா, ரொம்பவே புராணி மீன்ஸ் ஓல்டு, ரொம்பவே அது பழமையான ஒரு ஸ்டூல் மாதிரி இருக்குமாமா. பகல் மே ஹி உஸ்கா हुक्का रखा रहता जिसे वग बीच में पीता रहता. பகல் மே மீன்ஸ் சைட்ல, அவருக்கு சைட்ல வந்துட்டு உஸ்கான அவருடைய, ஹுக்கா மீன்ஸ் சிகரெட் மாதிரியான ஒரு திங், அத வந்துட்டு ரக்னா அவர் வச்சிருப்பாராம், அதாவது ஹுக்கா வந்துட்டு பக்கத்திலேயே வச்சிருப்பாராம். திசேனா அத, வக்னா அவரு, பீச் மீன்ஸ் இன் பிட்வீன், நடுவுல, பீத்தா மீன்ஸ் குடிப்பாராம், அவர் வந்து என்ன பண்ணுவாரு, அத நடுல அதை யூஸ் பண்ணிட்டு பண்ணுவாராமா. गांव में मेरा दोपहर का समय अधिकतर बदलू के पास बीतता. गांव में வில்லேஜ்ல, அவரோட அந்த வில்லேஜ்ல, மேரானா என்னுடைய, ஆத்தருடைய, தோபஹர்கா சமை, தோபஹர்னா ஆஃப்டர்நூன், அதாவது மத்தியானத்துக்கான அந்த டைம், மத்தியான டைம் எல்லாமே அதிகத்தன மோஸ்ட்லி ரொம்ப ஜாஸ்தியான நேரம் வந்து பதலுக்கு பக்கத்துல, பாஸ் மீன்ஸ் நியர், பதலுக்கு பக்கத்துல தான் பீத்தா மீன்ஸ் ஸ்பெண்ட் ஆகுறது. அதாவது மத்தியான டைம் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவர் எங்கதான் இருப்பாரு, பதலு பக்கத்துல தான் ஸ்பெண்ட் பண்ணுவாராமா. वग मुझे लल्ला कहा करता और मेरे पहुंचते ही मेरे लिए तुरंत एक मछिया मांग देता. वग மீன்ஸ் அவரு, முஜேனா என்னைய, அதாவது ஆத்தர, அதாவது எழுத்தாளர, லல்லா கஹா கர்த்தா, லல்லான்னு சொல்லிதான் கஹா கர்த்தா சொல்லுவாராம், அதாவது லல்லா அப்படின்னு சொல்லிதான் கூப்பிடுவாரு. லல்லா அப்படின்னா சின்ன குழந்தை அப்படின்னு அர்த்தம். அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் மேரே பகுன்ஸ்தேஹி, மேரே என்னுடைய, பகுன்ஸ்தே ரீச் ஆகுது, போய் சேர்றது, அவர் அங்க போய் சேர்ந்த உடனே, மேரே மீன்ஸ் எனக்கு, மேரேலியே மீன்ஸ் எனக்காக,
துரந்த் துரந்த் மீன்ஸ் சடனா உடனே வந்து என்ன பண்ணுவாராம், ஏக் மச்சியா ஏக்னா ஒரு மச்சியா ஒரு ஸ்டூல் ஒரு ஸ்டூல மாங் தேத்தா மாங்னா கேட்டு தேத்தானா கொடுப்பாராம், கேட்டு வாங்கி கொடுப்பாராமா. மை घंटे घंटों बैठे बैठे उसे इस प्रकार चूड़ियां बनाते देखता रहता. மைனா நானு, கண்டோ மீன்ஸ் நேரம், நிறைய நேரம்னு அர்த்தம், மணிக்கணக்குல. பைட்டே உட்கார்ந்து இருந்து, உசேனா அவரை, இஸ் பிரகார் இந்த மாதிரி, பிரகார் மீன்ஸ் வகையா, இந்த மாதிரி, சூடியா பனாத்தே தேக்தா, சூடியா மீன்ஸ் அந்த பேங்கிள்ஸ் வளையல, பனாத்தேன்னு செய்யறத, தேக்தானா பாத்துக்கிட்டே, ரகத்தானா இருக்கிறது, பாத்துக்கிட்டே இருப்பாராமா. लगभग रोज ही वह 4 जोड़े चूड़िया बनाता. लगभग मीन्स एवरेजा, मोर ओवर சொல்லி एवरेजा, रोज मीन्स डेली में ही वगना அவரு, சார்னா 4, சகுனா 6, 4ல இருந்து 6, ஜோடே மீன்ஸ் 4ல இருந்து 6 ஜோடி, ஜூடியா மீன்ஸ் அந்த பேங்கிள்ஸ் பனாத்தானா உருவாக்குவாராமா. பூரா ஜோடா बढ़ाता लेने पर वह उसे बेलन पर चढ़ाकर कुछ क्षण चुपचाप देखता रहता. பூரானா ஹோல், முழு, ஜோடா மீன்ஸ் முழு இந்த ஜோடி, லேனே பனா மீன்ஸ் உருவாக்கி, லேனா எடுத்துக்கிட்டு, பர் மீன்ஸ் ஆஃப்டர் அதுக்கப்புறம், வக்னா அவரு, உசேனா அத, பேலன் மீன்ஸ் ஒரு உருளை, ஒரு சின்னதா உருளை ஷேப்ல இருக்கும் இல்லையா, அதுல சடாக்கர்னா போட்டு அதுல வச்சு, குச் மீன்ஸ் கொஞ்சம், ஷன் மீன்ஸ் நேரம், கொஞ்ச நொடி நேரம், சூப்சாப்னா அமைதியா, ரொம்ப அமைதியா, தேக்தானா பாத்துக்கிட்டே இருப்பாராமா. மானோ வகு பேலன் ந ஓக்கர் கிசி நவ வதுக்கே கலாயி ஹோம். மானோ மீன்ஸ் அது பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா, வக்னா அது, பேலன் மீன்ஸ் அந்த உருளை, ஒரு சிலிண்டரிக்கல் ஷேப்ல இருக்கிறது, இஸ் த நெகட்டிவ், அது சிலிண்டரிக்கல் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு பேலன் கிடையாது. ஓகே, கிசி மீன்ஸ் இனி ஏதோ ஒரு, நவ வதுக்கி கலாயி ஹோ, நவ வது அதாவது நியூவா மேரேஜ் ஆயிருக்கக்கூடிய பொண்ணோட கலாயி மீன்ஸ் ரிஸ்ட், அதாவது அவங்களுடைய கை மணிக்கட்டு மாதிரி இருக்கிறதா சொல்றாங்க. நெக்ஸ்ட் பதலு மணிஹார்த்தா. பதலு யாருன்னா மணிஹார் தான் வந்து இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் செய்யறவங்க, நம்ம மணிஹார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். चूड़िया बनाना उसका पौत्र पेशाता. சூடியா மீன்ஸ் அந்த பேங்கிள்ஸ, பனானா மீன்ஸ் மேக்கிங், அதை செய்யறது, உஸ்கான அவருடைய, பௌத்ருக் மீன்ஸ் அந்த மூதாதையர்கள் சொல்லுவோம், அவங்களுடைய பேஷா தொழில், அதாவது ஆன்சிஸ்டர்ஸ் வழியே செஞ்சிட்டு வர ஒரு ப்ரொஃபஷன் அவரோடது. அவர் மீன்ஸ் மற்றும் வாஸ்தவமே பகுத் ஹி சுந்தர் சூடியா பனாத்தாத்தா. வாஸ்தவமே மீன்ஸ் ஆக்சுவலா உண்மையாவே என்ன பண்ணு, வக்னா அவரு, பகுத் ரொம்பவே, சுந்தரமா பியூட்டிஃபுல், ரொம்பவே அழகான, சூடியா மீன்ஸ் அந்த பேங்கிள்ஸ, பனாத்தானா செய்வாரா அவரு, உண்மையாவே ரொம்ப அழகா பேங்கிள்ஸ் எல்லாம் செய்வாராம். உஸ்கி பனாயி ஹுயி சூடியா கி கப்பத் பி பகுத் தி. உஸ்கினா அவரால, பனாயி மீன்ஸ் மேக்கிங், பனாயி ஹுயினா செய்யப்பட்ட, சூடியாக்கி அந்த பேங்கிள்ஸ்க்கு, கப்தி மீன்ஸ் டிமாண்ட், அதுக்கான அந்த எதிர்பார்ப்புகளுமே, பி மீன்ஸ் ஆல்சோ அதுவும் கூட, பகுத் மீன்ஸ் ஜாஸ்தி, அதாவது அது அந்த வளையலுக்கான எதிர்பார்ப்பும் டிமாண்டும் ரொம்பவே ஜாஸ்தி தான் அப்படிங்கறத சொல்றாங்க. உஸ் गांव में तो सभी स्त्रियां उसकी बनाई हुई चूड़िया पहनती ही थी. उस गांव में, गांव மீன்ஸ் வில்லேஜ், உஸ் गांव அப்படின்னா அந்த வில்லேஜ்ல, தோ சபி மீன்ஸ் ஆல், எல்லா, ஸ்திரியாங் மீன்ஸ் அந்த பெண்கள், எல்லா பெண்களுமே, உஸ்கினா அவரால, பனாயின்னு செய்யப்பட்ட, அவரால செய்யப்பட்ட, சூடியா மீன்ஸ் அந்த பேங்கிள் தான், பகந்தி வியரிங் போட்டுக்கிறது, அந்த மாதிரி பேங்கிள்ஸ் மட்டும் தான் அவங்க போட்டுக்கவும் செய்வாங்களாம். आसपास के गांवों के लोग भी उससे चूड़िया ले जाते थे. आसपास मीन्स नियर बाय, பக்கத்துல இருக்கக்கூடிய, गांवों के लोग, गांवना வில்லேஜஸ், அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய வில்லேஜஸ்ல இருக்கக்கூடிய, லோக்னா மக்கள், அந்த மக்களும், பி மீன்ஸ் ஆல்சோ அவங்களும் கூட, உஸ்ன்னு அவரால செய்யப்பட்ட, சூடியா மீன்ஸ் அந்த பேங்கிள்ஸ் தான், லே ஜாத்தே, லே மீன்ஸ் டேக், லே ஜாத்தேனா எடுத்துட்டு போவாங்க, அதாவது பக்கத்து கிராமத்துல இருக்கவங்களும் கூட இவரால செய்யப்பட்ட அந்த பேங்கிள்ஸ எடுத்துப்பாங்களாமா. परंतु वह कभी भी चूड़िया को पैसा से बेचता न था.
பரந்து பரந்து மீன்ஸ் பட் ஆனா, வக்னா அவரு, கபீபி கபீபி மீன்ஸ் அட் எனி டைம் எப்பவுமே, சூடியா மீன்ஸ் அந்த பேங்கிள்ஸ், அந்த பேங்கிள்ஸ்க்கு பைசா மீன்ஸ் அமௌண்ட், காசுக்கு பேச்தா விக்கிறது, காசுக்கு விக்கிறது. இஸ் த நெகட்டிவ் வேர்ட்ல, அதனால பைசா பேச்தா நேத்தா அப்படின்னா அவர் காசுக்கு அந்த பேங்கிள்ஸ விக்கவே மாட்டாராமா. உஸ்கா अभी तक वस्त्र विनिमय का तरीका था और लोग अनाज के बदले उससे चूड़ियां ले जाते थे. உஸ்கானா அவருக்கு, அபி மீன்ஸ் நவ் இப்ப அப்படின்னு அர்த்தம், அபி தக் அப்புறம் இப்ப வரைக்கும், தக் மீன்ஸ் ஸ்டில் நவ் இப்ப வரைக்கும், வஸ்து வினிமயக்கா தரிகாத்தா, வஸ்து வினிமயம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க இல்லையா, பொருளை கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கிக்கிறது, அந்த மாதிரியான தரிக்கானா அந்த மாதிரியான வழிதான் இருந்திருக்கு. அவர் மீன்ஸ் அது. மற்றும் லோக் அனாஜ்கே பதலே, லோக்னா மக்கள், அனாஜ்கே பதலே, அனாஜ் மீன்ஸ் அந்த கிரெயின்ஸ் இருக்கு இல்லையா, தானியங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக, அந்த தானியங்களுக்கு பதிலாக உசன அவர்கிட்டே இருந்து சூடியா லே ஜாத்தே, சூடியா மீன்ஸ் அந்த வளையல்களை, லே ஜாத்தே, லே மீன்ஸ் எடுத்துக்க, லே ஜாத்தே எடுத்துட்டு போவாங்களாம். பதலு ஸ்வபாவ் சே பகுத் சீதாத்தா, பதிலு வந்துட்டு ஸ்வபாவ் மீன்ஸ் பிஹேவியர், அதாவது அவரோட பிஹேவியரை பொறுத்த நடவடிக்கையை பொறுத்தவரையிலையும் பகுத் ரொம்பவே சீதானா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்க, ரொம்பவே சிம்பிளா, ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கக்கூடிய ஒரு ஆள், ரொம்பவே சிம்பிளான ஒரு ஆள். சீதா மீன்ஸ் சிம்பிள்னு அர்த்தம். மைனே கபி பி உசே கிசி சே ஜகர்த்தே நஹி தேகா. மைனே நான், அதாவது ஆத்தர் இந்த எழுத்தாளர் வந்து, கபி மீன்ஸ் அட் எனி டைம் எப்பவுமே, பி மீன்ஸ் ஆல்சோ எப்பவும் கூட, உசேனா அவரை, கிசின்னு யார் கூடயாது, எனிவன் யார் கூடயாது, ஜகர்த்தேனா ஃபைட்டிங் சண்டை போடுற மாதிரி, நஹி தேகானா பாக்குறது, நஹி தேகா அப்படின்னா பார்த்ததே கிடையாது அப்படிங்கறத சொல்றாங்க. ஷாதி விவாகே அவசரோம் பர் வக அவசிய ஜித் பக்கட் ஜாத்தா தா. ஹாங் மீன்ஸ் எஸ் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா ஞாபகம் வருது அவருக்கு. சொல்றாரு, ஷாதினாலும் மேரேஜ் தான், விவாக்னாலும் கல்யாணம் தான். ஷாதி விவாக்கே அவசரம் மீன்ஸ் அக்கேஷன், அதாவது அந்த நிகழ்வுகள் அப்ப வந்துட்டு, வக் மீன்ஸ் அவரு, அவசியம் கண்டிப்பா, ஜித்து பக்கர் ஜாத்தேத்தே, ஜித்து மீன்ஸ் கேஷ் கொஞ்சோண்டி பணத்தை, பக்கர் ஜாத்தேத்தே அப்படின்னா புடிச்சுப்பாரு அப்படின்னு அர்த்தம். அதாவது கொஞ்சோண்டி அமௌண்ட்டை வசூல் செஞ்சுப்பாரு அந்த பேங்க்ல விக்கிறதுக்கு. முன்னால காசு வாங்க மாட்டாரு இல்லையா, அந்த மாதிரி கல்யாணம் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் அப்படின்னா அப்ப காசை வாங்கி பாரு. ஜீவன் பர் சாஹே கோயி உசே முஃப்த் சூடியா லே ஜாயே. ஜீவன் பர் மீன்ஸ் வாழ்க்கை முழுக்க, பர் மீன்ஸ் ஃபுல்னு அர்த்தம். ஜீவனா லைஃப் முழுக்க, சாஹே மீன்ஸ் வாண்ட், ஒருவேளை நமக்கு வேணும் அப்படின்னா, கோயி மீன்ஸ் எனிஒன் யாருனாலும், உசுனா அவர்கிட்ட, முஃப்த் மீன்ஸ் ஃப்ரீயா, காசு கொடுக்காம ஃப்ரீயா, சூடியா மீன்ஸ் அந்த பேங்கிள்ஸ, லே மீன்ஸ் எடுத்துக்கலாம், லே ஜாயே அப்படின்னு எடுத்துட்டு போக முடியும். பரந்து மீன்ஸ் பட் ஆனா, விவாஹ் கே அவசர் பர் வக் சாரே கசர் நிக்கல் லேத்தா தா. பரந்து மீன்ஸ் பட் ஆனா, விவாஹ் அவசர் பர், விவாஹ்னா மேரேஜ், அந்த கல்யாணத்தோட அவசர அக்கேஷன் அந்த மாதிரி நிகழ்ச்சியில வந்துட்டு, வக்னா அவரு, சாரி மீன்ஸ் ஆல் எல்லாம், கசர் நிக்கல் லேத்தா அப்படின்னா மேக்கப் பண்ணிடுது, எல்லா காசையும் மேக்சிமம் ஓரளவுக்கு வசூல் பண்ணிடுவார். கசர் நிக்கல் லேத்தா அப்படின்னா மேக்கப்பிங்னு அர்த்தம், அதாவது ஓரளவு சமாளிச்சிருவாராமா. ஆக்கிர் सुहाग के जोड़े का महत्व ही और होता है. आखिर में फाइनला முடிவா, சுஹாக் கே ஜோடேகா மஹத்வா, இது ஒரு ஃபெஸ்டிவலோட நேம். மஹத்வம்னா இதோடைய அந்த ஸ்பெஷாலிட்டி கூட, அவர் ஹோத்தாங்க, அவர் மீன்ஸ் இன்னும் ஜாஸ்தியா, மோர், அவர் ஹோத்தாங்க இன்னுமே அதிகமா இருக்குமா, அந்த ஃபெஸ்டிவல் அப்பவே அவங்களுக்கு நிறைய பேங்கிள்ஸ் செல் ஆகுமா. मुझे याद है मेरे मामा के यहाँ किसी लड़की के विवाह पर जरा सी किसी बात पर बिगड़ गया था और फिर उसको मानने में लोहे लग गए थे. मुझे याद है, मुझे எனக்கு யாதுனா ரிமெம்பர், எனக்கு வந்து ஞாபகம் இருக்கா, என்ன ஞாபகம் இருக்கு அப்படின்னா, மேரே மாமா கே யஹாங், மேரேனா என்னுடைய, மாமா மீன்ஸ் அவங்களோட இந்த அங்கிளோடைய, யஹாங்னா பிளேஸ்ல, அவங்களோட இந்த பிளேஸ்ல வந்துட்டு, கிசி மீன்ஸ் எனிஒன் யாரோ ஒருத்தவங்க, லடுக்கி கே விவாக், லடுக்கி மீன்ஸ் கேர்ள், யாரோ ஒருத்தவங்களுடைய பொண்ணோடைய விவாக்னா அவங்களோட மேரேஜ் அப்ப, ஜரா மீன்ஸ் லிட்டில், ஜரா மீன்ஸ் கொஞ்சோண்டி வந்து சின்னதா ஒரு, கிசி பாத் பர், கிசி மீன்ஸ் எனி ஏதோ ஒரு, பாத்னா விஷயத்துல, ஏதோ ஒரு விஷயத்துல, பிகட் கயாத்தா, பிகட் மீன்ஸ் ரூயின், அதாவது வேஸ்ட் ஆயிடுறது, அதாவது கெட்டு போயிடுறது. இவங்களோட ஏதோ ஒரு வார்த்தைனால அந்த மேரேஜ் வந்து நின்றுது. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும்
फिर மீன்ஸ் ஆஃப்டர் அதுக்கப்புறம் உஸ்கோனா அவரை மான்னேனா அவரை சமாதானப்படுத்துற அவரை அத சரிப்படுத்துறதுக்கு லோகே லகு கயத்தே லோகே லகயேச முகாவரே அதுவும் ஒரு ப்ராவர்ப் மாதிரி அதாவது ரொம்பவே கஷ்டமாயிடுச்சுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி கஷ்டப்பட்டுதான் அவரை சமாதானப்படுத்தி இருக்கிறாங்க विभाग में इसी जोड़े का मूल्य इतना बढ़ जाता था कि उसके लिए उसकी घरवाली के सारे वस्त्र मिलते விவாக் மீன்ஸ் மேரேஜ் இந்த மாதிரியான மேரேஜ் அக்கேஷன் இந்த மாதிரியான கல்யாண நிகழ்ச்சிகள்ல வந்து இசி மீன்ஸ் இந்த ஜோடேக்கா ஜோடே மீன்ஸ் இந்த மாதிரி இந்த ஜோடிகளுடைய மூல்யனா வேல்யூ அதோடைய வேல்யூ வந்து இத்தனா பட் ஜாத்தா இத்தனா மீன்ஸ் இவ்வளவு திஸ் மச் பட் ஜாத்தா அப்படின்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது இவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கா எவ்வளவு அப்படின்னா உஸ்கேலினா அவங்களுக்காக உஸ்கினா அவங்களுடைய கர்வாலினா அவங்களோட ஒய்ஃப் அப்படின்னு அர்த்தம் அவங்களோட ஒய்ஃபுக்கு சாரே மீன்ஸ் ஆள் நிறைய வஸ்திரம் மீன்ஸ் ட்ரெஸ் அவங்களுக்கும் நிறைய ட்ரெஸ்ஸும் எடுத்து கொடுப்பாங்களா இவங்கள்ட்ட அந்த சூடியா வாங்குறாங்களே அப்ப நிறைய ட்ரெஸ்ஸும் எடுத்து கொடுப்பாங்க தேரோ அனாஜ் மில்தே தேரோ மீன்ஸ் மோஸ்ட் நிறைய அனாஜ் மீன்ஸ் தானியங்கள் நிறைய தானியங்களுமே மில்தானா கிடைக்குமா உஸ்கோ அப்பனேலியே பகடி மில்தி உஸ்கோனா அவருக்கு அதாவது நம்மளுடைய இந்த வளையல் செய்யறாலே அவருக்கு அப்பனே தனக்கும் அப்பனே இல்லையா தனக்காகவும் பகடி மீன்ஸ் டர்பன் சொல்லுவோம் இல்லையா தலைப்பாகை சொல்லுவோம் இல்லையா தலைப்பாகையும் மில்த்தினா கிடைக்குமா அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் ருப்பையே ஜோ மில்தே சோ அலக் ருப்பையே மீன்ஸ் அமௌண்ட் காசும் ஜோ மில்தே காசு கொஞ்சம் கிடைக்கும்ல மில்தே மீன்ஸ் கிடைக்குது காசும் கொஞ்சம் கிடைக்கும் அது எப்படியா இதே அலக் மீன்ஸ் தனியா அது தனியா கிடைக்குமா இது கூடவே சேர்த்து காசு உங்களுக்கு தனியா கிடைக்கவும் செய்யுமா नेक्स्ट यदि संसार में बदलू को किस बात से चिढ़ती तो भगविन की कांच के चूड़िया से यदि मीन्स इफ ஒருவேளை संसार मीन्स वर्ल्ड இந்த உலகத்திலேயே பதலுவுக்கு கிசி பாத் சே கிசி மீன்ஸ் எனி ஏதோ ஒரு பாத்னா விஷயம் ஏதோ ஒரு விஷயத்துல சிடு மீன்ஸ் எரிச்சல் கோவம் சொல்லுவேன் இரிட்டேட் ஆவார் அப்படின்னா அது என்ன அப்படின்னா தோ வக் மீன்ஸ் அது என்ன அப்படின்னா காஞ்சுக்கே சுடியா காஞ்ச் மீன்ஸ் கண்ணாடி கிளாஸ் இருக்கு இல்லையா காஞ்ச் கே சூடியா மீன்ஸ் கிளாஸ் பேங்கிள்ஸ் தான் வந்து அவருக்கு இரிட்டேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா यदि किसी भी स्त्री के हाथ में से कांच के चूड़िया दिख जाते तो वह अंदर ही अंदर कुड़ उठता यदि मीन्स इफ ஒருவேளை கிசி மீன்ஸ் எனி யாரோ ஒரு ஸ்திரீக்கே ஹாத்தோமே ஸ்திரீனா பொண்ணுன்னு அர்த்தம் பொண்ணுடைய ஹாத்தோ மீன்ஸ் கைகள்ல உசேனா அவரு कांच की चूड़िया कांच मीन्स அந்த கிளாஸ் வளையல कांच की चूड़िया मीन्स கிளாஸ் வளையல दिख जाती तो दिक மீன்ஸ் பாக்குறது दिख जाती அப்படின்னா பாத்துட்டார் அப்படின்னா तो மீன்ஸ் தென் அப்புறம் வக்னா அவரு अंदर ही अंदर மீன்ஸ் உள்ளுக்குள்ளேயே अंदर மீன்ஸ் இன்சைடு अंदर ही अंदर உள்ளுக்குள்ளேயே குடு உடுத்தா மீன்ஸ் ரொம்ப கோவப்படுறதுன்னு சொல்லுவாங்க ரொம்பவே கெட்டிங் ஆங்கர் ரொம்பவே கோவப்படுவாராம் அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் कभी कभी तो 2-4 बातें भी सुना देता कभी மீன்ஸ் அட் டைம்ஸ் எப்பயாவதுன்னு சொல்லுவோம் சம்டைம்ஸ் எப்பயாவது तो 2-4 बातें दो மீன்ஸ் 2 4 மீன்ஸ் 4 2ல 4 बातें மீன்ஸ் வார்த்தைகளை கூட भी सुना देता சுனா மீன்ஸ் மேக் ஹிம் டு ஹியர் அடுத்தவங்கள கேட்க வைக்கிறார் அதாவது பேசுவாரு அப்படிங்கறத சொல்றாங்க சுனா தேத்தா அப்படின்னா அடுத்தவங்கள இவர் பேசி இன்னொருத்தவங்கள கேட்க வைக்கிறது அதான் சொல்றாங்க சில சமயம் அவர் கோவம் வந்து 2-3 வார்த்தைகளை கூட விட்டுருவாரு நம்ம मुझसे तो वग घंटों बातें किया करते मुझसे மீன்ஸ் என்கிட்ட तो மீன்ஸ் அட் த டைம் அர்த்தம் வக்னா அவரு கண்டோ மீன்ஸ் மணி நேரம் அர்த்தம் கண்டோனா டைமை குறிக்கிறது வகு கண்டம் அதாவது ஒரு கொஞ்ச நேரம் வந்துட்டு பாத்தே கியா கர்த்தே பாத்தே மீன்ஸ் பேசுறது பாத்தே கியா கர்த்தேனா பேசிட்டு இருப்பாராம் அதாவது அவர் வந்து கொஞ்ச நேரம் நம்மளுடைய லல்லா கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாராம் கபி மேரி படாயிக்கே பாரே மீன் பூச்தா கபி மீன்ஸ் அட் டைம்ஸ் எப்பயாவது மேரினா என்னுடைய படாயி மீன்ஸ் படிக்கிறது அதாவது அவங்களோட ஸ்டடீஸே பாரேமீன பத்தி அதாவது ஸ்டடீஸ பத்தி பூச்தா மீன்ஸ் ஆஸ்க் கேப்பாராமா கபி மேரே घर के बारे में और कभी यो ही शगर के जीवन के बारे में கபி மீன்ஸ் அட் டைம்ஸ் எப்பயாவதுன்னு சொல்லுவோம் இல்லையா எப்பயாவது மேரே घर के बारे में மேரே என்னுடைய घर के बारे में கே பாரேமேனா அதை பத்தி எப்படி அர்த்தம் எதை பத்தினா கர்னா ஹவுஸ் அதாவது வீட்டை பத்தியும் அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் கபி மீன்ஸ் அட் டைம்ஸ் எப்பயாவது யோகி ஷகர் கே ஜீவன்
ஷஹர் ஷஹர்னா நகரப்புறம்னு சொல்லுவோம் இல்லையா, டவுன். டவுன்ல இருக்கக்கூடிய ஜீவன், ஜீவனா லைஃப், அங்க இருக்கக்கூடிய வாழ்க்கையிலயோ பத்தியும் அதை பத்தியும் கே பாரேமே அப்படின்னா அதை பத்தியும் கூட பேசுவாங்களாமா. மை उससे लगता कि शगर में सब कांच की चूड़ियां पहनते हैं, तो वह उत्तर देता. மைனா நானு, உசசே உசுன்னு அவர்கிட்ட, அதாவது இந்த ஆத்தர் வந்து நம்மளுடைய நம்மளுடைய பதலு கிட்ட ககுத்தா ககுத்தனா சொல்லுவாராம். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கி ஷகர் மீன்ஸ் டவுன், அந்த டவுன்ல சப் மீன்ஸ் ஆள் எல்லாருமே காஞ்ச் கி சூடியா, காஞ்ச் மீன்ஸ் கிளாஸ், காஞ்ச் கி சூடியா மீன்ஸ் அந்த கிளாஸ் பேங்கிள்ஸ், கண்ணாடி வளையல்களை வந்து பகந்தே மீன்ஸ் வியரிங் போட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். தோ மீன்ஸ் தென், அதுக்கப்புறம் வகு உத்தர் தேத்தா, வகுனா நம்மளோட பதலு, பதலு வந்துட்டு உத்தர் தேத்தா, உத்தர் மீன்ஸ் ஆன்சர், ரிப்ளை பண்ணுவாராம். தேத்தா மீன்ஸ் கொடுக்கறது, அதாவது ஆன்சர் கொடுப்பாராம். என்ன சொல்லுவாரு அப்படின்னா ஷகர் கி பாத் அவர் ஹைங், ஷகர் மீன்ஸ் டவுன், டவுன்ல இருக்கக்கூடிய பாத்னா விஷயங்கள் வந்துட்டு அவர்னா வேற மாதிரியானது, மற்றொரு இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. டவுன்ல இருக்க வாழ்க்கை வேற மாதிரியானது அப்படிங்கறத சொல்றாரு. லல்லா வஹா தோ சபி குச் ஓதா ஹை, லல்லான்னு கூப்பிட்டு, அதாவது நம்மளோட இந்த பாயை கூப்பிட்டு, ஆத்தர் இருக்காலே எழுத்தாளர் கூப்பிட்டு வஹாங் மீன்ஸ் தேர், அந்த இடத்துல சபி குச் மீன்ஸ் எதுவா இருந்தாலும் சொல்லுவோம்ல, எனிதிங். சபி குச் மீன்ஸ் எனிதிங், होता है நடக்கலாம், அங்க எது வேணா நடக்கலாம். वहां तो औरतें अपने मर्द का हाथ पकड़कर सड़कों पर घूमते भी हैं. வஹாங் மீன்ஸ் தேர், அந்த இடத்துல, அதாவது டவுன்ல அவுரத்தை மீன்ஸ் உமன்ஸ், அங்க இருக்கக்கூடிய இந்த உமன் பெண்கள் எல்லாரும் அப்படி தன்னுடைய மர்துக்கு ஹாத், மர்து மீன்ஸ் மேன், தன்னுடைய மேனுடைய ஹாத் மீன்ஸ் ஹேண்ட், கைய வந்துட்டு பக்க எடுக்கதான் புடிச்சுக்கிட்டு, அவங்களோட கையை புடிச்சுக்கிட்டு சடக்கோ மீன்ஸ் ரோட்ஸ், அங்க இருக்கக்கூடிய தெருக்கள்ல கூம்தே கூம்தேனா அலையிறது, அங்கேயும் இங்கேயும் ரோமிங், கூம்தே பி மீன்ஸ் ஆல்சோ, அவங்க அங்க இருக்கக்கூடிய தெருக்கள்ல அலைய கூட செய்வாங்க. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் பெர் மீன்ஸ் ஆஃப்டர், அதுக்கப்புறம் உன்கினா அவங்களுடைய, அதாவது அந்த பெண்ணுடைய கலாயாங் மீன்ஸ் அவங்களுடைய மணிக்கட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மணிக்கட்டு நாஜுக் ஓத்தி ஹைனா, நாஜுக் மீன்ஸ் ரொம்ப சாஃப்டா இருக்க, டெலிகேட்டா ஆயிரும் இல்லையா, நாஜுக் ஓத்தி ஹைனா அப்படின்னா சாஃப்டா இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் மாதிரி கேக்குறாங்க. நான் இஸ் த கொஸ்டின் கேட்கற மாதிரி, இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். நெகட்டிவ் வேர்ட் கிடையாது, ஆனா இல்லையா அப்படின்னு நம்ம பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்றது. लाके चूड़ियां पहनने तो मोच न आ जाए. लाकी चूड़िया, லாக் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த மெட்டீரியல் ஒரு கிளாஸை விட ஒரு திக்கான அந்த மெட்டீரியல். லாக்கி சூடியா, அந்த லாக்கோட வளையல்களை பகண்ணே வியர் பண்ணியிருந்தா மோச்ன ஆஜாயே, மோச் மீன்ஸ் அந்த ஃபியர், பயம்னு சொல்லுவோம் இல்லையா, அது உடஞ்சிருங்கிற பயம் வந்துட்டு ஆஜாயே, இஸ் நெகட்டிவ் வேர்ட். ஆஜாயே அப்படின்னா வரது, ஆஜாயனா வராது இல்லையா, பயம் வராது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. नेक्स्ट है कभी कभी बदलू मेरी अच्छी खासी खातिर भी करता. கபி மீன்ஸ் அட் டைம்ஸ், எப்பயாவது. பதலு வந்துட்டு மேரினா எனக்கு, அச்சி காசி காத்தீன், அச்சினா குட், நல்ல ரொம்ப சிறந்த, காசினா ஸ்பெஷல், ரொம்ப அவங்களுக்குன்னு ஒரு சிறப்பான, காத்திர் பி கர்த்தா, காத்திர்னா ஃபார் த சேக் ஆஃப், அவங்களுக்கு வேண்டி நம்ம பண்ணுவோம் இல்லையா, ஒரு ஆளுக்கு வேண்டி நம்ம ஏதாவது ஸ்பெஷலா பண்ணுவோம் இல்லையா, அத காத்திர்னு சொல்லுவோம். காத்திர் பி கர்த்தனா செய்வாராம், அதாவது நம்மளுடைய அந்த ஆத்தருக்கு வேண்டி பதிலும் ஏதாவது ஸ்பெஷலா கூட செய்வாராமா எப்பயாவது. ஜின் தினோ உஸ்கி गाय के दूध होता वग सदा मेरे लिए मलाई बचाकर रखता. ஜின் மீன்ஸ் விச், அந்த தினோ மீன்ஸ் டேஸ், அந்த நாட்கள்ல உஸ்கினா அவருடைய காய் மீன்ஸ் கவ், அவருடைய அந்த மாடு வந்து தூது மீன்ஸ் அந்த பால்ல வந்து பால் வந்து ஹோத்தா மீன்ஸ் இருக்கும், அதாவது அந்த நாட்கள்ல வந்து இவருடைய ஒரு மாடு இருந்திருக்கு, அதோடைய பால் கூட இருக்குமா. வகு சதா மேரேலியே, வகுனா அவரு, சதா மீன்ஸ் ஆல்வேஸ், எப்பவுமே, மேரேலியே எனக்காக, அவருக்காக, ஆத்தருக்கு வேண்டி, மலாயி பச்சாக்க ரக்தா, மலாயி மீன்ஸ் கர்ட் சொல்லுவோம் இல்லையா, கிரீம் மாதிரி இருக்கும் இல்லையா, பால் ஆடைன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது மலாயின்னு சொல்லுவோம். மலாயி பச்சாக்கரை சேவ் பண்ணி அவருக்காக அதை தனியா எடுத்து வச்சிருப்பாங்க. பச்சாக்கர் ரக்தரை அவருக்காக தனியா எடுத்து வைக்கிறது. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் ஆம் கி ஃபசலோ மேத்தோ, ஆம் மீன்ஸ் அந்த மேங்கோடிக்கு ஃபசலோ மீன்ஸ் கிராப்ஸ், அந்த மேங்கோட கிராப்ஸ்ல மேத்தோ मैं रोज ही उसके यहाँ से 2-4 आम का आता. மைனா நானு, ரோஜ் மீன்ஸ் டெய்லி, எப்பவுமே, டெய்லியுமே உஸ்கே அவருடைய யஹாங்னா பிளேஸ், அவருடைய வீட்டுல
சே மீன்ஸ் ஃப்ரம், அதாவது அங்க இருந்து அவங்களோட வீட்ல இருந்து. தோ சார் ஆம், தோ மீன்ஸ் ரெண்டு, சார் மீன்ஸ் நாலு, அதாவது ரெண்டுல இருந்து நாலு. ஆம் கா ஆத்தா, ஆம் மீன்ஸ் மேங்கோஸ், அந்த மேங்கோ வந்து கா ஆத்தா, கா மீன்ஸ் ஈட், சாப்பிட்டுட்டு ஆத்தா ஆத்தானா வருது, சாப்பிட்டு வருவாராமா. परंतु इन सब बातों के अतिरिक्त जिस कारण वह मुझे अच्छा लगता. பரந்து மீன்ஸ் பட், ஆனா இன் சப் பாத்தோம் கே, இன் மீன்ஸ் இந்த, சப் மீன்ஸ் ஆல், இந்த எல்லா பாத்தோம் மீன்ஸ் விஷயங்களை விட, கே அத்திரிக்னா அதிகப்படியா, அதை விட ஜாஸ்தியா எக்ஸசிவா. ஜிஸ் மீன்ஸ் இந்த, காரன் மீன்ஸ் இந்த ரீசன்னாலதான். முச்சே அச்சா லக்தா, வகுனா அவரு, முஜேனா எனக்கு, அச்சா லக்தா, அச்சா மீன்ஸ் நல்லதா, லக்தா மீன்ஸ் ஃபீல்ஸ் தோன்றது, எனக்கு வந்து அவர் இதனாலதான் ரொம்ப ஜாஸ்தியான நல்லவரா தோணுனாரு. எதனால அப்படின்னா, वग यग था कि लगभग रोज ही वग मेरे लिए एक दो गोलियां बना देता. वग यग था, அதாவது அது இதுதானா, என்ன ரீசன் அப்படின்னா, கி லக்பக்னா ஆவரேஜா, ஒரு மோர் ஓவர்னு சொல்லுவோம் இல்லையா, ஆவரேஜா. ரோஜ் மீன்ஸ் டெய்லியுமே. ஹி வக்னா அவரு, மேரே எனக்காக, தோ ஏக் தோ கோலியாம், ஏக் தோ அதாவது ஒண்ணுல இருந்து ரெண்டு, கோலியாங் மீன்ஸ் ரவுண்ட்ஸ், அதாவது பால்ஸ் மாதிரி உருட்டி கொடுக்குற அந்த லாக்கு இருக்கு இல்லையா, அந்த சூடிய வளையல் செய்யறதுக்கான அந்த மெட்டீரியலை உருக்கும் போது ரவுண்ட் ஷேப்ல செஞ்சு, கோலியாங் மீன்ஸ் ரவுண்ட் ஷேப்ல இருக்கக்கூடிய பொருள்னு அர்த்தம். அந்த மாதிரியான ஒரு பொருளை பனானா செஞ்சு, தேத்தானா கொடுப்பாராம். அவர் அந்த மாதிரி கொடுக்கறதுனாலதான் அவரை ரொம்பவே உங்களுக்கு ஆத்தருக்கு பிடிக்குமாமா. मैं बहुधा हर गर्मी की छुट्टियों में अपने मामा के यहाँ चला जाता. மைனா நானு, பகுதா மீன்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி அடிக்கடின்னு சொல்லுவோம் இல்லையா, ஜாஸ்தியா, அதாவது அடிக்கடி. ஹர் கர்மிக்கே சுட்டியோமே, ஹர்னா ஒவ்வொரு, கர்மி இஸ் த சம்மர் சீசன், ரொம்ப ஹீட்டா இருக்குன்னு சொல்லுவோம், அது கர்மின்னு சொல்லுவோம். கர்மிக்கே சுட்டி மீன்ஸ் லீவ், அதாவது கர்மிக்கே சுட்டி மீன்ஸ் அந்த லீவ் நாட்களை, சம்மர் ஹாலிடேஸ்ல அப்பனே தன்னுடைய மாமா யஹாங், மாமா இஸ் அங்கிளோடைய, கே யஹாங் மீன்ஸ் பிளேஸ், அங்கிளோட பிளேஸ், அதாவது அங்கிளோட வீட்டுக்கு. சலா ஜாத்தா மீன்ஸ் போறது, அவங்க எப்பயுமே போவாங்களாம், ஃப்ரீக்வெண்டா எப்பயுமே போவாங்களாம். அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும். ஏக் ஆதா மஹினே வஹா ரஹ்கர் स्कूल खुलने के समय तक वापस आ जाता. ஏக்னா ஒரு, ஆதா மீன்ஸ் ஆஃப், ஒரு ஆஃப், மஹினே மந்த், ஒரு ஆஃப் மந்த், அதாவது பாதி மாசம் வரைக்கும். வஹாங் மீன்ஸ் தேர், அங்கவே. ரஹுக்கர் வாழ்றது, அங்கவே இருந்துட்டு. ஸ்கூல்னேக்கே சமை, ஸ்கூல் வந்துட்டு குல்னேன்னு ஓப்பன் ஆகுற டைம்ல, சமை மீன்ஸ் டைம், அதாவது ஸ்கூல் ஓப்பன் ஆகுற டைம்ல, டக்குன்னா அந்த டைம்ல தான் வந்துட்டு வாபஸ் ஆ ஜாத்தா, வாபஸ் ரிட்டர்ன், திரும்ப வருது. வாபஸ் ஆ ஜாத்தா மீன்ஸ் வருது, வாபஸ் ஆ ஜாத்தானா திரும்ப, அப்பதான் அவங்க வருவாங்களாம். परंतु 2 दिन बार, परंतु மீன்ஸ் பட், ஆனா. दो 3 பார், दो மீன்ஸ் ரெண்டு, 3 மீன்ஸ் மூணு, ரெண்டுல இருந்து மூணு, பார்னா முறைன்னு அர்த்தம், ரெண்டுல இருந்து மூணு தடவை. ஹி மைனா நானு, அப்பனே மாமாக்கே யஹாங், அப்பனே தன்னுடைய மாமாக்கே யஹாங், கே யஹாங் மீன்ஸ் பிளேஸ், அவங்களோட மாமாவோட வீட்டுக்கு வந்துட்டு ஹோவுங்கா, கயானா போறது, ஹோவுங்கா மீன்ஸ் போயிருக்கலாம், அதாவது ரெண்டுல இருந்து மூணு தடவை அவங்களோட மாமாவோட வீட்டுக்கு போயிருக்கலாம். तभी मीन्स एट द टाइम आपको मेरे पिता की एक दूर की शहर में बदली हो गई. மேரே பிதா கி, மேரே மீன்ஸ் என்னுடைய, பிதா மீன்ஸ் ஃபாதர், என்னோட அப்பாவுக்கு. ஏக்னா ஒரு, தூர் கே ஷஹர் மே, தூர் மீன்ஸ் தூரமான, ஒரு ஃபாரான, கே ஷஹர் மீன்ஸ் டவுன், அவங்க தூரமான ஒரு ஷஹர் டவுன்ல வந்துட்டு, பதலி மீன்ஸ் சேஞ்ச், மாற்றம் சொல்லுவாங்க இல்லையா, மாறுதல், டிரான்ஸ்பர் ஆயிடும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பதலி ஹோகை, அதனால உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பர் ஆகிருச்சு. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும். ஏக் லம்பி அவதி தக் மை अपने मामा के गांव न जा सका. ஏக்னா ஒரு, லம்பி மீன்ஸ் வெரி லாங், ரொம்ப நீளமான, அவதி மீன்ஸ் டியூரேஷன், ஒரு காலகட்டம் சொல்லுவானே, லம்பி அவதி ரொம்ப காலம் வரைக்குமே வந்து, டக் மீன்ஸ் சில்ட்ரட், அது வரைக்கும். மைனா நானு, அப்பனே தன்னுடைய மாமாக்கே மாமாவோட காவ்னா வில்லேஜ், அவங்களோட மாமாவோட வில்லேஜுக்கு. சக்கானா முடியும்னு அர்த்தம், ஜானா போறது, முடியும்னு அர்த்தம். நான் வந்துருச்சு இல்லையா, சோ நெகட்டிவ் வேர்ட். ஜா சக்கா அப்படின்னா போக முடியல அப்படிங்கறத சொல்றாங்க. नेक्स्ट है, तब लगभग 8-10 वर्षों के बाद जब मैं वहां गया तो इतना बड़ा हो चुका था. तब மீன்ஸ் அப்போ, அட் த டைம். லக்பக் மீன்ஸ் ஆவரேஜா, ஒரு ஆவரேஜா சொல்லுவாங்க, ஏறத்தாழ. 8-10 வருஷம் கே பாத், 8 மீன்ஸ் நம்பர் 8, 10 மீன்ஸ் நம்பர் 10, அதாவது 8ல இருந்து 10 வருஷம் கே பாத், வருஷம் மீன்ஸ் வருடங்களுக்கு, பாத் மீன்ஸ் ஆஃப்டர்,
8ல இருந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் ஜப் ஜப் மீன்ஸ் வென் அப்போ எப்போ வந்துட்டு மைனா நானு வஹாங் கையே வஹாங் மீன்ஸ் தேர் அங்க வந்துட்டு அதாவது அந்த காவுக்கு அந்த வில்லேஜுக்கு வந்துட்டு கயானா போறாரோ தோ மீன்ஸ் தென் அப்புறம் இத்தனா படா ஹோ சுக்கா தா இத்தனா இது இவ்வளவு படா ஹோ சுக்கா படா மீன்ஸ் பெரியவங்களா ஆகுறது இவ்வளவு பொரியவங்களா ஆயிட்டானா எவ்வளவு அப்படின்னா கி லாக்கே கோலியாமே மேரி ருச்சி நகி ரகு கயி தி லாக்கே கோலியாங் லாக் அந்த லாக் பொருளால ஆன அந்த கோலியா அந்த ரவுண்ட்ஸ் மேல மேரினா என்னுடைய ருச்சி நகி ரகு கயி தி ருச்சி மீன்ஸ் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கான அந்த ஆர்வம் நகி ரகு கையினா இருக்கிறதுன்னு அர்த்தம் நகி ரகு கை அப்படின்னா அவங்களுக்கு அது மேல அந்த இன்ட்ரெஸ்டே இல்லையா அந்த அளவுக்கு அவங்க பெரியவங்களா ஆயிட்டாங்களாமா अंतः गांव में होते हुए भी कई दिनों तक मुझे बदलू का ध्यान न आया अंतः मीन्स फाइनली முடிவா गांव मीन्स विलेजல அந்த கிராமத்துல होते हुए भी होतेனா இருக்கிறது होते हुए भी means also இருந்தாலும் கூட கை தினம் தக் கை மீன்ஸ் மெனி தினம் மீன்ஸ் டேஸ் நாட்கள் தக்னா வரைக்கும் அதாவது ரொம்ப நாள் வரைக்கும் முஜேனா எனக்கு பதலுக்கா பதலுடைய தியான்னா கவனம்னு அர்த்தம் அட்டென்ஷன் தியான் மீன்ஸ் அவரை பத்தின அந்த நினைப்பு ந ஆயானா வரது ந இஸ் த நெகட்டிவ் சோ ந ஆயா அப்படின்னா வரவே இல்லை அப்படிங்கறத சொல்றாங்க இஸ் பீச் மைனே தேக்கா கி गांव में लगभग सभी स्त्रियां कांच की चूड़ियां पहने हैं இஸ் மீன்ஸ் இது பீச் மீன்ஸ் நடுவுல இதுக்கு நடுவுல மைனே நான் அதாவது இந்த எழுத்தாளர் வந்துட்டு தேக்கானா பாக்குறாரு என்ன பாக்குறாரு அப்படின்னா கி காவ்னா வில்லேஜ் அந்த கிராமத்துல லக்பக் மீன்ஸ் ஆவரேஜா ஓரளவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா மோர் ஓவர் நிறைய இதுல வந்துட்டு ஆவரேஜா சபி சபி மீன்ஸ் ஆல் எல்லா ஸ்திரியாங் மீன்ஸ் பெண்களும் எல்லா பெண்களுமே காஞ்ச்கி சூடியா மீன்ஸ் அந்த கிளாஸ் பேங்கிள்ஸ் தான் பகனேனா வியர் போட்டிருக்காங்க அப்படிங்கறத பாக்குறாராம் விர்லேஹி ஹாத்தோ மே மைனே லாக்கி சூடியா தேக்கி விர்லே மீன்ஸ் ரொம்ப லெஸ் அமௌண்ட்னு சொல்லுவாங்க ரேர்லின்னு சொல்லுவாங்க எப்பயாவது அதாவது எப்பயாவது தான் ஹாத்தோ மீன்ஸ் அவங்களோட கையில சிலரோட கைகள்ல மைனேனா நானு லாக்கி சூடியா லாக்கால செய்யப்பட்ட அந்த சூடியா அது வலையில வந்துட்டு தேக்கினா பார்க்க முடியுதான் பார்த்திருக்கிறாரு தப் ஏக் தின் சக்ஸா முஜே பதலூக்கா தியான் ஹோ ஆயா தப் மீன்ஸ் அட் த டைம் அப்பொழுது ஏக்னா ஒரு தின்ன டே ஒரு நாள் சக்ஸானா சடனா திடீர்னு சொல்லுவோம் இல்லையா சக்ஸா திடீர்னு முஜேனா எனக்கு பதலுக்கா பதலுவோடைய தியானா ஞாபகம் ஒரு அட்டென்ஷன் வந்துட்டு ஹோ ஆயா மீன்ஸ் வருது ஆயா மீன்ஸ் கம் திடீர்னு பத்தின ஒரு நினப்பு வருது அப்போ बात यग हुई कि बरसात में मेरे मामा की छोटी लड़की आंगन में फिसल कर गिर पड़ी பாத்னா விஷயம் வந்துட்டு எக் மீன்ஸ் இது ஹுயினா ஹேப்பன் அதாவது ஒரு விஷயம் நடக்குதா என்ன அப்படின்னா பர்சாத் மீன்ஸ் அந்த மழை பெய்யறது ரெய்னி டைம்ல மேரே மீன்ஸ் என்னுடைய மாமாக்கு சோட்டி லடுக்கி மாமாவுடைய சோட்டி மீன்ஸ் ஸ்மால் சின்ன லடுக்கி மீன்ஸ் கேர்ள் மாமாவோட அந்த சின்ன பொண்ணு வந்துட்டு ஆங்கன் மீன்ஸ் கோட்டியார் அந்த தோட்டத்துல பிசல்கர் மீன்ஸ் தடுக்கி விடுறது அங்க தடுமாறி கிர் மீன்ஸ் கீழே விழுகிறது கிர் படா அப்படின்னா கீழே விழுந்துடுறாங்க அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் उसके हाथ की कांच की चूड़ी टूट कर उसकी कलाई में घुस गई உஸ்கினா அவருடைய ஹாத்துக்கு ஹாத்னா ஹேண்ட் அவரோட கையில இருக்கக்கூடிய காஞ்ச்கி சூடி காஞ்ச்னா அந்த கிளாஸாலான அந்த சூடி அந்த வளையல் வந்துட்டு டூட்கன்னா பிரேக் ஆகுது உடஞ்சு போய் உஸ்கினா அவளுடைய கலாயி மீன்ஸ் மணிக்கட்டு அவளோட மணிக்கட்டுல குஸ் மீன்ஸ் என்டர் ஆகுறது உள்ள போயிடுறது குஸ் கயி அப்படின்னா அவளோட அந்த கிளாஸ் வலையில அவ கைகளை குத்தி உள்ள போயிருது அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் உசசே கூன் பஹ்னே லஹா உசேனா அதனால கூன் மீன்ஸ் பிளட் அதனால அந்த ரத்தம் வந்து பக்னேனா ஃப்ளோ ஆகுறது அதனால அவளோட கையில இருந்து அந்த ரத்தம் வழியா ஆரம்பிக்குது மேரே மாமா உஸ் சமய கர் பர் நாத்தே மேரேனா என்னுடைய மாமா வந்துட்டு உஸ் சமய மீன்ஸ் டைம் அந்த டைம்ல கர் மீன்ஸ் ஹவுஸ் அவங்க வீட்டுல நாத்தே நான் இஸ் நெகட்டிவ் அப்ப இல்லை அப்படின்னு அர்த்தம் முஜேஹி உஸ்கி மர்ஹம் பட்டி கர்னி படி
முஜே மீன்ஸ் நானே தான். உஸ்கினா அவளுக்கு வந்துட்டு மர்ஹம் பட்டி மீன்ஸ் ட்ரெஸ்ஸிங் சொல்லுவோம் இல்லையா, கையில கட்டு போட்டு விடுவாங்க இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸிங். கர்ணினா செய்ய வேண்டியதா ஆகிருச்சு. தபி சக்ஸா முஜே பதலு கா தியான் ஹோ ஆயா. தபி மீன்ஸ் அட் தட் டைம். சக்ஸா மீன்ஸ் திடீர்னு சடனா வந்து முஜேனா எனக்கு, பதலுக்கா தியான் மீன்ஸ் அட்டென்ஷன், பதலுவை பத்தின அந்த ஞாபகம் அட்டென்ஷன் வந்து ஹோ ஆயானா வரது வந்துதாமா. और मीन्स and மற்றும். मैंने सोचा कि उससे मिल आऊं. மைனே நானு, சோச்சா திங்க் பண்றது, அவர் திங்க் பண்ற, எழுத்தாளர் திங்க் பண்ற என்ன அப்படின்னா, உச அவர்கிட்ட மில் ஆவும். மில்னா மீட் பண்ணும், அவரை போய் மீட் பண்ணிட்டு வரணும். ஆவும் மீன்ஸ் வெல்கம், அதாவது நான் மீட் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கறத யோசிக்கிறாரு. अंतः शाम को मैं घूमते घूमते उसके घर चला गया. அந்த மீன்ஸ் ஃபைனலி முடிவா வந்து ஷாம்கோ மீன்ஸ் ஈவினிங், அட் த டைம் ஈவினிங்ல வந்துட்டு மைனா நானு, கூம்தே மீன்ஸ் ரோமிங், அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு உஸ்கேனா அவருடைய கர்னா ஹவுஸ், அவரோட வீட்டுக்கு, சலாகயா போயிடுறாரு. கடைசியில அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. பதலு வகி चबूतरे पर नीम के नीचे एक काट पर लेटा था. பதலு வந்துட்டு வகி மீன்ஸ் தார், அந்த இடத்துல சபூத்தரே மீன்ஸ் ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்கும் இல்லையா, மேடைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பிளேஸ்ல பர் நீம் கே நீச்சே, நீம் ட்ரீ இருக்கு இல்லையா, அதுக்கு நீச்சேனா கீழே, நீம் ட்ரீ ஒண்ணு இருந்தது இல்லையா, அதுக்கு கீழே ஏக்னா ஒரு காட் மீன்ஸ் ஒரு கட்டில போட்டு, காட் பர்னா ஒரு கட்டில் மேல, லேட்டா தான் மீன்ஸ் அங்க போய் ஸ்லீப் பண்றாரு, கட்டில படுத்து இருக்கிறாரு. நமஸ்தே பதலு காக்கா மைனே கஹா. நமஸ்தேனா வணக்கம் சொல்லுவோம் இல்லையா, அது வணக்கம் சொல்லி பதலு காக்கா, அதாவது உரிமையா கூப்பிடுறாரு. மைனே நானு, கஹான்னு சொல்றாரு, அவர் வந்து சொல்றாரு, அப்படி போய் நமஸ்தே பதலு காக்கான்னு சொல்றாரு. நமஸ்தே பையா उसने मेरे नमस्ते का उत्तर दिया और उठकर काट पर बैठ गया. நமஸ்தே பையா, அவரும் என்ன பண்ற ரிப்ளைக்கு நமஸ்தே வணக்கம்னு, பையா பிரதர் மாதிரி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் சொல்றாரு. உஸ்னேனா அவரு, மேரி நமஸ்தேக்கா மேரி என்னுடைய வணக்கம், நமஸ்தே மீன்ஸ் வணக்கம், என்னுடைய வணக்கத்துக்கு உத்தர் மீன்ஸ் ரிப்ளை வந்து தியானா கொடுக்கிறாரு. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும். உட்கர்லாம் எழுந்து, அவர் எழுந்து, காட் மீன்ஸ் அந்த கட்டில்ல வந்துட்டு பைட் மீன்ஸ் உட்கார்றது, அவர் எழுந்து படுத்திருந்தார் இல்லையா, சோ எழுந்து உட்கார்ந்துக்கிறாரு. परंतु उसने मुझे पहचाना नहीं और देर तक मेरे और निहारता रहा. परंतु மீன்ஸ் பட், ஆனா உஸ்னேனா அவரு, முஜேனா என்னைய, பகுச்சானா ஐடென்டிஃபை பண்றது, கண்டுபிடிக்கிறது, பகுச்சானா நகி வந்துச்சு இல்லையா, சோ கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கறத சொல்றாங்க. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும். தேர் மீன்ஸ் ரொம்ப நேரம், அப்புறம் ரொம்ப நேரம் வரைக்கும். மேரி ஓர்னா சைடு, நான் இருக்கக்கூடிய சைடு. நிகார்த்தா மீன்ஸ் ஸ்டாரிங் சொல்லுவோம் இல்லையா, அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறது, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நிகார்த்தா ரஹா அட்மையர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. மைஹூம் ஜனார்தன் காக்கா. மைனா நான் தான் வந்து ஜனார்தன் பேரு, அவரோட பேரு, ஆத்தரோட பேரு. காக்கா அதாவது சிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆப்கே பாஸ் கோலியா பன்வாக்க லே ஜாத்தா தா. ஆப்கே பாஸ் ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றாங்க. ஆப்கே பாஸ் அதாவது உங்ககிட்ட இருந்து, ஆப்கேனா உங்கள்னு அர்த்தம், உங்ககிட்ட இருந்து, சே மீன்ஸ் ஃப்ரம் உங்கள்கிட்ட இருந்து, கோலியா மீன்ஸ் அந்த ரவுண்ட்ஸ், அந்த ரவுண்டா அந்த லாக்கோட ரவுண்ட்ஸ் வந்துட்டு, பன்வாக்கர்னா செய்ய சொல்லி, லே ஜாத்தா தா, லே மீன்ஸ் டேக், நான் எடுத்துட்டு போவேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரிமைண்ட் பண்றாரு. லே ஜாத்தானா எடுத்துட்டு போறது. மைனே அப்பனா பரீட்சை தியா. மைனா நான் வந்துட்டு, அப்பனா தன்னுடைய, அதாவது ஆத்தர் அவருடைய பரீட்சை மீன்ஸ் இன்ட்ரடக்ஷன், அவரை பத்தின ஒரு இன்ட்ரடக்ஷனை தியா கொடுத்திருக்கிறாரு. நெக்ஸ்ட் பதலோ பிர்பி சூப் ரஹா. பதலோ வந்து பிர்பி அப்புறமும் கூட, பி மீன்ஸ் ஆல்சோ, பிர்னா ஆஃப்டர், அப்புறமும் கூட, சூப்னா அமைதியா இருக்காரு, அப்புறமும் கூட என்ன பண்ற அமைதியாவே இருக்கிறாரு. மானோனா அது பார்க்க எப்படி இருக்கு அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவோம் இல்லையா, அது பார்க்க எப்படி இருக்குன்னா, வக अपने स्मृति पटल पर अतीत के चित्र उतार रहा हो. வக்னா அவரு அப்படின்னா தன்னுடைய ஸ்மிருதி பட்டக் பர், ஸ்மிருதி மீன்ஸ் மெமரி, அதாவது மெமரி கார்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம இது போன்ல எல்லாம் யூஸ் பண்ணுவோம் மெமரி கார்டு, அதாவது ஸ்மிருதி பட்டக் பர், அந்த மெமரி கார்டுல இருந்து அத்தித்கே அத்தித் மீன்ஸ் பாஸ்ட், அந்த கடந்த காலத்தோட சித்திரனா இமேஜினேஷன்ஸ், உத்தார் மீன்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கிறதா அவருக்கு தோணுதா, அதாவது அவர் வந்து சிட்டில இருக்காரு இல்லையா, சோ அத அவர் டெக்னிக்கலா யோசிக்கிற மாதிரி சொல்றாங்க.
அவரோட மெமரி கார்டுல இருந்து அவர் பழைய கடந்த காலத்தோட இதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இவருக்கு தோணுதாமா. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் தப் வகு ஏக்தம் போல் படா. தப் மீன்ஸ் அட் த டைம், வகுனா அவரு, ஏக்தமே அட்வான்ஸ் கடைசியா முடிவா வந்து போல் படா. போல்னா சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா ஆவோ ஆவோ லல்லா பைட்டோ. ஆவோ ஆவோ அப்படின்னா வா வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க, வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு லல்லா லல்லா தானே கூப்பிடுவாரு அவரை, அதனால பைட்டோ பைட்டோ மீன்ஸ் சிட்டு உட்காரு அப்படின்னு சொல்றாரு. பகுத் தின் பாத் காவ் ஆயே. பகுத் ரொம்ப, தின் மீன்ஸ் டே ரொம்ப நாளுக்கு, பாத் மீன்ஸ் ஆஃப்டர் நாளுக்கு அப்புறம், காவ் ஆயே. காவ் மீன்ஸ் வில்லேஜ், வில்லேஜுக்கு நீ வந்து ஆயே ஆயேனா வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதர் ஆனே நகி ஹோ சக்கா. மீன்ஸ் எஸ் ஆமா. இதர் மீன்ஸ் இங்க. ஆனா வர்றதுக்கு, நகி ஹோ சக்கா. சக்கானா முடியும்னு அர்த்தம். நகி ஹோ சக்கானா முடியல, இங்க வரவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. காக்கா அத சித்தப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மைனே சார்பாயி பர் பைட்தே ஹுயே உத்தர் தியா. மைனே நானு, சார்பாயினா கட்டில்னு சொல்லுவாங்க, அந்த கட்டில்ல பைட்தே ஹுயே, பைட்னா உட்கார்ந்துகிட்டு, உத்தர் தியா. உத்தர் மீன்ஸ் ஆன்சர், உத்தர் தியா அப்படின்னா ஆன்சரை சொல்றாராமா. நெக்ஸ்ட் कुछ देर फिर शांति रही. குச்சுனா கொஞ்சம், தேர்னா நேரம், அதாவது கொஞ்ச நேரம். ஃபிர் மீன்ஸ் அகைன் திரும்பியுமே. சாந்தி ரஹி. சாந்தி மீன்ஸ் அமைதின்னு அர்த்தம். சாந்தி ரஹினா கொஞ்ச நேரம் திரும்பியும் அவங்க அமைதியா இருக்காங்க, ரெண்டு பேரும் பேசவே இல்லை. மைனே இதர் திருஷ்டி தௌடாயி. மைனே நானு, இதர் மீன்ஸ் எங்கேயும் அங்கேயும் சொல்லுவோம் இல்லையா, அங்கங்க. திருஷ்டி மீன்ஸ் பார்வை, தன்னுடைய பார்வையை தவடாயின்னு ஓட விடுறது, அதாவது சுத்தி முத்தி பாக்குறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பாக்குறாங்க. நான் தோ முझे उसकी मचिया ही नजर आई ना ही बट्टी. நாத்தோ மீன்ஸ் இல்லைன்னு அர்த்தம், நெகட்டிவ் வேர்டு. முஜேனா எனக்கு, உஸ்கினா அவருடைய, மச்சியாகி நசராயி. மச்சியா மீன்ஸ் ஸ்டூல், அவர் ஸ்டூல்ல உட்காந்து பண்ணுவார் இல்லையா, அந்த வேலை செய்யும் போது ஸ்டூல்ல உட்காருவா இல்லையா, அது மச்சியாகி நசர்னா பார்வைக்கு, ஆயி அதாவது பார்வைக்கு வரல, அதாவது அவரால் பார்க்க முடியல. நான் வந்துருச்சு இல்லையா, சோ பார்க்க முடியலன்னு அர்த்தம். நசராயினா பார்க்க முடியுதுன்னு அர்த்தம். நசராயி அப்படின்னா பார்க்க முடியலன்னு அர்த்தம். ஹி பட்டி. இஸ் நெகட்டிவ் வேர்ட். பட்டினா ஃபர்னஸ் இருக்கு இல்லையா, அவர் ஒரு அடுப்புலதான் வந்து இந்த லாக்க வந்து உருக்குவார் இல்லையா, அதை பேரு பட்டிங்கிறது ஃபர்னஸ். அந்த ஃபர்னஸ்லயும் கூட அவங்களால பார்க்க முடியல. ஆஜ்கல் காம் நகி கர்த்தே காக்கா மைனே பூச்சா. ஆஜ்கல் மீன்ஸ் நவடேஸ், இந்த காலகட்டத்துல. காம் நகி கர்த்தே, காம் மீன்ஸ் வேலைய. நகி கர்த்தேனா செய்யறது, நகி கர்த்தேனா செய்யறது இல்லையா. காக்கா மீன்ஸ் சித்தப்பா இந்த மாதிரி நீங்க வேலை செய்யறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, மைனே நான், அதாவது எழுத்தாளர் வந்துட்டு பூச்சானா ஆஸ்க் கேக்குறாரு. நகி லல்லா காம் தோ கை சால் சே பந்த் ஹை. நகி இஸ் நெகட்டிவ் வேர்ட். நகி லல்லா அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. காம் மீன்ஸ் வேலை என்ன பண்ணிட்டு இருக்காங்க. கை மீன்ஸ் மெனி நிறைய, சால்ல வருடங்களா பல வருஷங்களா என்ன இருக்கு, பந்த் மீன்ஸ் க்ளோஸ், நிப்பாட்டி தான் இருக்குது, அதாவது நிறுத்தி வச்சுதான் இருக்கு அப்படிங்கறத சொல்றாரு. மேரி பனாயி ஹுயி சூடியா கோயி பூச்சே தப் தோ. மேரி மீன்ஸ் என்னுடைய, பனாயி மீன்ஸ் என்னால உருவாக்கப்பட்ட, சூடியா மீன்ஸ் அந்த பேங்கிள்ஸ், கோயி பூச்தே தப். கோயி மீன்ஸ் எனிஒன், யாருனாது. பூச்சே மீன்ஸ் ஆஸ்க், யாராவது கேட்டாங்கன்னா மட்டும்தான் என்ன பண்ணுவோம், நான் வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறேன், மத்தபடி வேலை நடக்கிறது இல்லை அப்படிங்கறத சொல்றாரு. गांव में कांच का प्रचार हो गया है. गांव மீன்ஸ் வில்லேஜஸ், அங்க நிறைய வில்லேஜஸ்ல காஞ்ச் கா பிரச்சார். காஞ்ச் மீன்ஸ் அந்த கண்ணாடி வளையலோடைய பிரச்சார் மீன்ஸ் பப்ளிகேஷன், அதோடைய அந்த உற்பத்தி தான் வந்து எப்படி இருக்கு, பிரச்சார் ஹோகையா அப்படின்னா உற்பத்தி தான் ஜாஸ்தி இருக்கிறதுங்கிறத சொல்றாரு. வகு குச் தேர் சூப் ரஹா. வகுனா அவரு, குச் தேர் மீன்ஸ் நேரம், குச் தேர் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு, சூப் ரஹா மீன்ஸ் அமைதியா இருக்கிறார், சூப் ரஹா மீன்ஸ் அமைதியா இருக்கிறது. फिर மீன்ஸ் ஆஃப்டர், அதுக்கப்புறம் போலானா பேசுறாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, மிஷின் யுக் ஹைனா யக் லல்லா. மிஷின் மீன்ஸ் மிஷின் யூஸ் பண்ணக்கூடிய, யுக்னா யுகம், மிஷின் காலம், அதாவது இது வந்து மிஷின் யூஸ் பண்ற எந்திர காலம் சொல்லுவேன், அந்த மாதிரி இல்லையா. ஹைனா அப்படின்னா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி சொல்றாரு. லல்லா மீன்ஸ் அந்த சின்ன குழந்தைய சொல்லுவாங்களே, அவரை கூப்பிடுவார் இல்லையா, அந்த மாதிரி சொல்றாரு. இது மிஷின் யுகம் இல்லையா, அதனால அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆஜ்கல் சப் காம் மிஷின் சே ஹோத்தா ஹை. ஆஜ்கல் மீன்ஸ் நவடேஸ், இந்த காலகட்டத்துல சப் மீன்ஸ் எல்லா, காம் மீன்ஸ் வேலை, எல்லா வேலைகளும் மிஷின்னாலதான், ஹோத்தா மீன்ஸ் நடக்கிறது, மிஷின்ல தான் நடக்குது. கேத் பி மிஷின் சே ஜோத் ஜாத்தே ஹை. கேத் மீன்ஸ் ஃபீல்டு, அந்த வயல்கள் கூட மிஷின் வச்சுதான்
ஜோத் ஜாத்தே ஹை, ஜோத்னா உழுகுறது, அதாவது மிஷின் யூஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்க, அதை பிளஃபே பண்றாங்க, அது உழுகுறதே மிஷின் யூஸ் பண்ணி தான் உழுகுறாங்க. और மீன்ஸ் அண்ட் மற்றும் फिर जो सुंदरता कांच की चूड़िया में होते हैं क्लाक के में कहा संभव है. फिर மீன்ஸ் ஆஃப்டர், அதுக்கப்புறம் ஜோ சுந்தரதா, ஜோ மீன்ஸ் விச், எந்த, சுந்தரதா மீன்ஸ் பியூட்டினஸ், எந்த அழகு வந்துட்டு காஞ்ச் கி சூடியாமே ஹோத்தே ஹே, காஞ்ச் அதாவது அந்த கிளாஸ் வளையல இருக்குதோ, ஹோத்தே ஹே மீன்ஸ் இருக்குதோ, லாக் மே கஹா சம்பவ ஹை, லாக் மே அதாவது அந்த லாக்கோட அந்த லாக்கி சூடியா அதாவது அந்த லாக்கோட பேங்கிள்ஸ்ல கஹா மீன்ஸ் எப்படி, எங்கே அப்படின்னு அர்த்தம், எப்படி வந்து சம்பவம் பாசிபிள், எப்படி அது பாசிபிள், லாக்கோட பேங்கிள்ஸ்ல அது எப்படி பாசிபிள், அதுல இருக்க அந்த அழகை எப்படி இதுல கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. லேக்கின் காஞ்ச் படா கத்தர்னாக் ஹோத்தா ஹை, லேக்கின் மீன்ஸ் பட், ஆனா காஞ்ச் மீன்ஸ் அந்த பேங்கிள்ஸ் அந்த கண்ணாடி வளையல்கள்லாம் வந்து படா மீன்ஸ் ரொம்பவே, கத்தர்னாக் ஹோத்தா ஹை, கத்தர்னாக் மீன்ஸ் டேஞ்சரஸ் அர்த்தம், அது எப்படி ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனது அப்படிங்கறத திரும்பி சொல்றாரு. படி ஜல்தி டூட் ஜாத்தா ஹை, படி ஜல்தி மீன்ஸ் ஃபாஸ்ட், படி மீன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா ரொம்ப ஃபாஸ்டாவே வந்து என்ன பண்ணிடும், டூட் ஜாத்தா ஹை, டூட் மீன்ஸ் பிரேக் உடையிறது, டூட் ஜாத்தா அப்படின்னா உடஞ்சு போயிரும். மைனே கஹா, மைனே மீன்ஸ் நான், அதாவது யார் ஆத்தர் எழுத்தாளர் வந்துட்டு கஹான்னு சொல்றாரு. नाजुक तो फिर होता ही है लल्ला, நாஜுக் மீன்ஸ் பிரேக்கபிள், ஃப்ரெசலா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப உடையக்கூடியதா தான் இருக்கும். ஃபிர் ஹோத்தா ஹை அப்படின்னா உடையக்கூடியதா தான் இருக்கும் அது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போதே ககுத்தே உசே கான்சி ஆகை, ககுத்தே சொல்றது, சொல்லிட்டே இருக்கும் போது ககுத்தே சொல்லிட்டே இருக்கிற டைம்ல உசேனா அவருக்கு கான்சி ஆகி, கான்சி மீன்ஸ் இருமல் சொல்லுவாங்க, காஃபிங், கான்சி ஆகி அதாவது இருமல், ஆகையா மீன்ஸ் வருது, அவருக்கு இருமல் வந்துருது. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் வகு தேர் தக் கான்ஸ்தா ரஹா, வகுனா அவரு, தேர்னா ரொம்ப நேரம் வரைக்கும், தக் மீன்ஸ் அது வரைக்கும் இருக்கும், தேர் தக் ரொம்ப நேரம் வரைக்கும், கான்ஸ்தா ரஹா, கான்ஸ்தா மீன்ஸ் காஃபிங், அவர் ரொம்ப நேரம் வரைக்கும் இருமிக்கிட்டே தான் இருக்கிறாரு. முஜே லகா உசே தமாஹை, முஜேனா எனக்கு, லஹானா தோன்றது, அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா, உசேனா அவருக்கு, தமா மீன்ஸ் ஆஸ்துமா, ஒருவேளை அவருக்கு ஆஸ்துமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஆத்தருக்கு தோணுது. அவஸ்தா கே சாத் உஸ்கா ஷரீர் தல் சுக்காத்தா, அவஸ்தா மீன்ஸ் அந்த பெயினோட சாத் அதாவது அந்த பெயின் கூடவே சேர்த்து உஸ்கானா அவருடைய ஷரீர் மீன்ஸ் பாடி, அவரோட உடம்பு எப்படி ஆயிடுச்சு, தல் சுக்கா மீன்ஸ் ஃபாலன், அதாவது ரொம்ப வீக் ஆயிருதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது விழுந்துடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அவரோட உடம்பு ரொம்பவே வீக்கா ஆகிருச்சு. உஸ்கே ஹாத்தோ பர் और மாத்தே பர் நசே உபர் ஆயி தீ, உஸ்கேனா அவருடைய ஹாத்தோ மீன்ஸ் ஹேண்ட்ஸ், அவரோட கைகள்லயும் சரி, அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் மாத்தே மீன்ஸ் ஃபோர் ஹெட், அவரோட நெத்தின்னு சொல்லுவோம் இல்லையா, நெத்திலையும் சரி, நசே மீன்ஸ் வெயின்ஸ், அந்த நரம்புகள் வந்துட்டு உபர் ஆகிட்டி, உபர்னா புடைக்கிறது, அதாவது வெளியில தெரியும் இல்லையா, உபர் ஆகினா வெளிப்பட்டு இருக்கிறத பார்க்க முடியுதான். நெக்ஸ்ட், जाने कैसे उसने मेरी शांक बांप ली और बोले, जाने कैसे, जाने மீன்ஸ் தெரிஞ்சுக்கிறது, கைசே மீன்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கிட்டான்னு தெரியல, உஸ்னேனா அவரு, மேரினா என்னுடைய, ஷாங்க் பாம்ப் மீன்ஸ் அவருடைய அந்த சஸ்பெக்ட் சொல்லுவோம், அவரோட சந்தேகத்தை புரிஞ்சுக்கிறது, பாப்லி மீன்ஸ் தெரிஞ்சுக்கிறது, அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் போலானா சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, தமா நகி ஹை முஜே, தமா மீன்ஸ் ஆஸ்துமா, நகி இஸ் த நெகட்டிவ், எனக்கு ஆஸ்துமா இல்ல, முஜே மீன்ஸ் எனக்கு அர்த்தம், எனக்கு ஆஸ்துமா இல்ல. ஃபசலி கான்சி ஹை, ஃபசலி இந்த சொல்லுவாங்க இல்லையா, அந்த தொடர்ச்சியான இருமல் வரும் இல்லையா, அந்த இதை ஃபசலி கான்சி ஹை, கான்சி மீன்ஸ் இருமல், அது தொடர்ச்சியான இருமல், ஒரு குறிப்பிட்ட டைம்ல இருமல் வரும் இல்லையா, அந்த மாதிரியான இருமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யஹி மகினே தோ மகினே சே ஆ ரஹி ஹை, யஹினா அது, மகினேனா ஒரு மாசத்துலயும், தோ மகினே ரெண்டு மாசத்துல ஆரகினா வரக்கூடியது, இந்த இருமல் எப்படி இருக்கும், ஒரு மாசம் 2 மாசம் இருக்கக்கூடியதுதான் அது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. दस 15 दिन में ठीक हो जाएगी, 10 மீன்ஸ் நம்பர் 10, 15 மீன்ஸ் நம்பர் 15, அதாவது 10-15 दिन மீன்ஸ் டேஸ்ல வந்துட்டு டீக் ஹோ ஜாயேகி, டீக் மீன்ஸ் கரெக்ட் ஆயிடுது, சரியாயிருன்னு சொல்லுவேன், டீக் ஹோ ஜாயேகி மீன்ஸ் சரியாகிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மை சூப் ரஹா, மைனா நானு, சூப்னா அமைதியா இருக்காரு, எழுத்தாளர் வந்துட்டு அப்ப அமைதியா இருக்கிறாரு. முஜே லஹா உஸ்கே அந்தர் கோயி பகுத் படி व्यथा छिपी है, முஜேனா எனக்கு,
லஹா லஹானா தோன்றது ஃபீல்ஸ் அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா உஸ்கே அந்தர் உஸ்கேனா அவருக்கு அந்தர் மீன்ஸ் இன்சைட் அவருக்கு உள்ள வந்துட்டு கோயி கோயி மீன்ஸ் எனி ஏதோ ஒரு பகுத் படி வெத்தா பகுத் பகுத் ரொம்பவே படி படினா பெரிய வெத்தா வெத்தானா ஒரு சோகம் சொல்லுவேன் வேதனைன்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு வேதனை வந்துட்டு சிப்பி ஹை சிப்பி மீன்ஸ் ஐடா மறைஞ்சிருக்கிறது அவருக்கு உள்ள வந்து ஏதோ ஒரு வேதனை மறைஞ்சிருக்குங்கிறது அவரால உணர மட்டும் முடியுது மை தேர் தக் சோச்தா ரஹா கி இஸ் மிஷின் யுக் ने कितने हाथ काट दिए हैं மைனா நானு தேர் ரொம்ப நேரம் வரைக்கும் தக் மீன்ஸ் அது வரைக்கும் ரொம்ப நேரம் வரைக்கும் சோச்தா ரகா சோச்தா மீன்ஸ் திங்க் பண்ற யோசிக்கிறது யோசிக்கிட்டே இருக்கிறாரு என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா இஸ் மிஷின் யுக்னே இஸ்னா இந்த மிஷின் யுக் மிஷின் காலம் வந்துட்டு கித்தனே ஹாத் கித்தனேனா எத்தனை ஹவு மெனி ஹாத்னா கைகளை வந்துட்டு காத்தியே ஹை காட்ட கட் பண்றது எவ்வளவு பேரோட கைகளை வந்து இது கட் பண்ணிருக்கு அப்படிங்கறத அவரு யோசிச்சுட்டு இருக்கிறாரு कुछ देर फिर शांति रही जो मुझे अच्छी नहीं लगी कुछ देर कुछ मीन्स கொஞ்சம் தேர் மீன்ஸ் நேரம் கொஞ்ச நேரம் फिर மீன்ஸ் ஆஃப்டர் அதுக்கப்புறம் சாந்தி ரஹி சாந்தி மீன்ஸ் அமைதி அமைதியா இருக்கிறாரு ஜோ மீன்ஸ் விச் அந்த அமைதி வந்துட்டு எது வந்துட்டு முஜேனா எனக்கு அச்சி நகி லகி அச்சினா நல்லதா இருக்கிறது அச்சி நகி லகினா தோன்றது நகி இஸ் நெகட்டிவ் அப்ப தோணல அப்படின்னு அர்த்தம் நல்லதா அவருக்கு தோணல ஆம் கி ஃபசல் அப் கைசே ஹை காக்கா ஆம் மீன்ஸ் மேங்கோ அந்த மேங்கோடைய ஃபசல் மீன்ஸ் கிராப் அந்த மேங்கோடைய கிராப் வந்துட்டு அப் மீன்ஸ் நான் இப்ப வந்துட்டு கைசி மீன்ஸ் எப்படி இருக்கு கைசி மீன்ஸ் எப்படின்னு அர்த்தம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காக்கா மீன்ஸ் சித்தப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கேக்குறாரு कुछ देर पश्चात मैंने बात का विषय बदलते हुए पूछा कुछ देर மீன்ஸ் நேரம் குச் தேர் மீன்ஸ் கொஞ்ச நேரம் பశ్చాத் மீன்ஸ் ஆஃப்டர் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மைனே நானு பாத்னா விஷயம் அந்த விஷயத்த சாரி பாத் கி விஷயம் அந்த சப்ஜெக்ட் அதாவது அந்த பேச்சோடைய அந்த சப்ஜெக்ட் விஷயம் மீன்ஸ் சப்ஜெக்ட் அந்த விஷயத்த வந்துட்டு பதல்தே மாத்துறதுக்கு வேண்டி பூச்சானா ஆஸ்க் கேக்குறாராம் அவர் ஏன் மாம்பழத்தை பத்தி பேசுறாருன்னா பேச்ச மாத்துறதுக்காக கேக்குறாராமா அச்சி ஹை லல்லா அச்சி மீன்ஸ் குட் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா நல்லா இருக்கு பையன் அப்படின்னு சொல்லிட்டு பகுத் அச்சி ஹை பகுத் ரொம்பவே அச்சி மீன்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு உஸ்னே லஹக்கர் உத்தர் தியா और अंदर अपनी बेटी को आवाज दी உஸ்னேனா அவரு லஹக்கர் மீன்ஸ் லைட்டா கண்ணு கலங்கும் இல்லையா அந்த மாதிரி உத்தர் மீன்ஸ் ஆன்சர் தியானா கொடுக்குறாரு கொஞ்சமா அழுதுகிட்டு ஆன்சர் கொடுக்குறாரு அவர் மீன்ஸ் மற்றும் அந்தர் மீன்ஸ் இன்சைடு உள்ள அப்படி தன்னுடைய பேட்டி மீன்ஸ் பொண்ணு தன்னுடைய பொண்ணுக்கு ஆவாஸ் மீன்ஸ் வாய்ஸ் ஒரு குரல் கொடுக்குறாரு தி மீன்ஸ் கொடுக்கறது குரல கொடுக்குறாரு அரேன்னு கூப்பிட்டு ரஜோ அந்த பொண்ணோட பேரு ரஜோ லல்லா கே லியே ஆம் தோ லே ஆ லல்லா கேலியே அதாவது லல்லாக்காக அந்த குழந்தைக்காக தன்னுடைய அந்த ஆத்தருக்கு வேண்டி ஆமா மீன்ஸ் மேங்கோவை லே மீன்ஸ் எடுத்துட்டு வா லே மீன்ஸ் டேக் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு फिर मेरी और முகாத்திப் ஹோக்கர் போலா फिर மீன்ஸ் ஆஃப்டர் அதுக்கப்புறம் மேரே ஓர் மீன்ஸ் சைடு மேரி ஓர் மீன்ஸ் என் பக்கம் அதாவது ஆத்தர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சைடு முகாதிப் ஹோக்கர் போலா முகாதிப் மீன்ஸ் ஃபேஸ் பண்றாரு அவரை பார்த்து திரும்பி முகாதிப் மீன்ஸ் ஃபேஸ் பண்றது அவரை பாக்குறது ஹோக்கர் போலானா சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா மாஃப் கர்னா லல்லா மாஃப் மீன்ஸ் மன்னிக்கிறது ஃபர்கெட் பண்ண சொல்லுவோம் இல்லையா மாஃப் கர்னா மன்னிச்சிரு லல்லா அப்படின்னு சொல்லிட்டு தும்ஹேனா உனக்கு ஆம் கிலானா ஆம் மீன்ஸ் அந்த மேங்கோவை கிலானா ஊட்டுறது அதாவது மேங்கோவை உனக்கு கொடுக்கறதுக்கு பூல் கயாத்தா பூல் மீன்ஸ் ஃபர்கெட் நான் மறந்துட்டேன் பூல் கயா மீன்ஸ் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நகி காக்கா ஆம் தோ இஸ் சால் பகுத் காயே ஹை நகி இஸ் நெகட்டிவ் வேர்டு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு காக்கா ஆம் மீன்ஸ் மேங்கோ வந்துட்டு தோ இஸ் மீன்ஸ் இந்த சால் மீன்ஸ் வருஷம் இந்த வருஷம் பகுத் நிறையவே காய் மீன்ஸ் நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு வா பினா ஆம் கிலாயே கைசே ஜானே தூங்கா தும்கோ வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பினா ஆம் கிலாயே பினா மீன்ஸ் வித்தவுட் ஆம் கிலாயேனா ஊட்டுறது உனக்கு மாம்பழம் கொடுக்காம அப்படின்னு அர்த்தம் இத பினா மீன்ஸ் கொடுக்காமல் அப்படின்னு அர்த்தம் பினா ஆம் கிலாயே அதான் உனக்கு மாம்பழம் கொடுக்காம கைசேன எப்படி ஜானே தூங்கா ஜானே போறதுக்கு தூங்கா அப்படின்னு விடுவேன் அப்படின்னு அர்த்தம் மாம்பழம் கொடுக்காம உன்னை எப்படி நான் போக விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தும்கோ மீன்ஸ் உனக்கு மாம்பழம் கொடுக்காம நான் எப்படி உன்னைய போக விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நெக்ஸ்ட்
மை சூப் ஹோ கயா மை மைனா நானு சூப் சூப்னா அமைதியாரு சூப் ஹோ கயானா அமைதியாயிடுறாரு அவரு அமைதியா எழுத்தாளர் அமைதியா ஆகிடுறாரு முஜே வே தின் யாத் ஹோ ஆயே ஜப் வக் மேரே லியே மலாயி பச்சாக்க ரக்தா தா முஜே முஜேனா எனக்கு வே தின் வேனா அந்த தின்னா நாட்கள் அந்த நாட்கள் யாது ஹோ ஆயே யாது யாதான் ஞாபகம் ஹோ ஆயே அப்படின்னா வரது ஆயே மீன்ஸ் வரது ஞாபகத்துக்கு வருதான் எப்போ அப்படின்னா ஜப் ஜப் மீன்ஸ் அப்போ வகுனா அவரு மேலே எனக்காக மலாயி மலாயினா அந்த கிரீம் மாதிரி இருக்கும் இல்லையா மேல பாலாடைன்னு சொல்லுவோம் இல்லையா அது மலாயி பஜாக்கர்னா சேவ் பண்ணி ரக்தாத்தா வச்சிருப்பாரு அவர் வந்து எழுத்தாளருக்காக அந்த மலாய வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பாராம் அந்த நாட்கள் ஞாபகம் வருது காய் தோ அச்சி ஹைன காக்கா காய் மீன்ஸ் கவ் அந்த மாடு வந்துட்டு தோ அச்சி மீன்ஸ் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அச்சி ஹைனா நான் வந்திருக்கு இல்லையா சோ அச்சி ஹைனா நல்லா இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு மைனே மைனே நானு பூச்சானா கேக்குறாரு அதாவது எழுத்தாளர் கேக்குறாரு காய் கஹா ஹை லல்லா காய்னா மாடு வந்துட்டு கஹானா எங்க இருக்கு மாடுலாம் எங்க இருக்கு லல்லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு தோ சால் ஹுயே பேச் தி தோ மீன்ஸ் 2 சால் மீன்ஸ் வருஷம் 2 வருஷம் ஆச்சு பேச்னா வித்து 2 வருஷம் ஆயிடுச்சு வித்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு கஹாசே கிலாத்தே கஹாசே மீன்ஸ் எங்க இருந்து கிலாத்தேனா ஊட்டுறது அதாவது மாடுக்கு எப்படி நான் வந்து சாப்பாடு கொடுக்கறது கஹாசே மீன்ஸ் எங்க இருந்து அப்படின்னு அர்த்தம் எங்க இருந்து அதுக்கு சாப்பாடு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு इतने में रज्जो उसकी बेटी अंदर से एक डालिया में देर से आ ले आई இத்தனை இதெல்லாம் நடக்கிறதுக்கு நடுவுல ரஜோ மீன்ஸ் அவங்களோட அந்த பொண்ணு உஸ்கி உஸ்கில அவருடைய பேட்டி மீன்ஸ் பொண்ணு அவரோட பொண்ணு வந்துட்டு அந்தர் சே மீன்ஸ் ஃப்ரம் இன்சைடு உள்ள இருந்துன்னு அர்த்தம் அந்தர்னா உள்ளன்னு அர்த்தம் உள்ளே இருந்து ஏக் டாலியாமே ஏக்னா ஒரு டாலியா மீன்ஸ் ஒரு கூடைன்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு கூடையில இருந்து தேர்சே மீன்ஸ் நிறைய ரொம்ப ஜாஸ்தியான ஆம் மீன்ஸ் மேங்கோ வந்துட்டு லே ஆயின்னு எடுத்துட்டு வர ஆயி மீன்ஸ் வரது லே ஆயின்னு எடுத்துட்டு வர எகுத்தோ பகுத் ஹை காக்கா எகு மீன்ஸ் இது வந்துட்டு பகுத்னா ஜாஸ்தி இது ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காக்கா மீன்ஸ் சித்தப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சொல்றாங்க இத்தனே கஹா கா பாவுங்கா இத்தனை மீன்ஸ் இவ்வளவு கஹாங்கான எப்படி அதாவது எங்க இருந்து கா பாவுங்கா கா மீன்ஸ் ஈட்டு எங்க இருந்து நான் சாப்பிட முடியும் கா பாவுங்க மீன்ஸ் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மைனே நானு கஹானா சொல்றாரு அவரு எழுத்தாளர் சொல்றாரு வா வக் ஹன்ஸ் படா வா அப்படின்னு சொல்லிட்டு வகுனா அவரு ஹன்ஸ் மீன்ஸ் சிரிக்கிறார் ஹன்ஸ் படா அப்படின்னா சிரிக்கிறாரு டஹரேன்னா ஷஹரி மீன்ஸ் டவுன் அதாவது நகரத்துல டஹரே ஸ்டே பண்ணி இருக்கிறவங்க இல்லையா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு நீங்க வந்து நகரத்துல வாழ்றவங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு மை तुम्हारी उम्र का था तो इसके चौगुने आम एक बकेट में का जाता था மைனா நானு தும்ஹாரி உன்னுடைய உமர் காத்தா உமர் மீன்ஸ் ஏஜ் நான் உன்னோட ஏஜ்ல இருந்திருந்தேன் அப்படின்னா தோ மீன்ஸ் அட் த டைம் உஸ்கேனா உன்னோட மாதிரி சௌகுனே சௌகுனே மீன்ஸ் 4 டைம்ஸ் 4 மடங்கு உன்னை மாதிரியான 4 மடங்கு மீன்ஸ் மேங்கோவை ஏக் பக்கெட் ஏக் மீன்ஸ் ஒரு பக்கெட் மீன்ஸ் பக்கெட் தான் ஒரு வாளியில கா ஜாத்தா கா மீன்ஸ் சாப்பிடுறது கா ஜாத்தானா நான் சாப்பிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு आप लोगों की बात और है आप மீன்ஸ் உங்களுடைய லோகோ மீன்ஸ் பீப்புள் உங்க பீப்புளோடைய பாத்னா விஷயமே அவர் மீன்ஸ் வேற மாதிரியானது மாறுதலானது அப்படிங்கறத சொல்றாரு மைனே மைனே அந்த ஆத்தர் எழுத்தாளர் வந்துட்டு உத்தர் மீன்ஸ் ரிப்ளை அதாவது ரிப்ளை கொடுக்கிறார் தியா மீன்ஸ் கொடுக்கிறது ரிப்ளை கொடுக்கிறாரு अच्छा बेटी लल्ला को 4-5 आम चाट कर दो அச்சா மீன்ஸ் குட் நல்லது பேட்டின்னு அவங்க பொண்ணை கூப்பிட்டு லல்லாவுக்கு வந்துட்டு 4-5 சார் மீன்ஸ் 4ல இருந்து 5 மீன்ஸ் 5 4-5 மீன்ஸ் மேங்கோவை சாந்துக்கர் மீன்ஸ் ஸ்டார்ட் பண்றது வரிசைப்படுத்துறது அதாவது பிரிச்சு கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா 4ல இருந்து 5 மாம்பழத்தை வந்து நல்லதா பார்த்து எடுத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு தோ மீன்ஸ் கிவ் கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு சிந்தூரி வாலே தேனா செந்தூர மாம்பழம் வந்து தேனா கூடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு தேக்கோ லல்லா கைசே ஹை தேக்கோனா பாரு லல்லான்னு கூப்பிட்டுட்டு கைசேனா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு இசி சால் யக் பேடு தயார் ஹுவா ஹை இசி சால் மீன்ஸ் இந்த வருஷம் சால் மீன்ஸ் வருஷம்னு அர்த்தம் இந்த வருஷம் என்ன பண்ணிடும் யக் பேடு இந்த பேடு மீன்ஸ் மரம் இந்த மரமும் தயார் ஹுவா ஹை தயார் மீன்ஸ் ரெடி ஆயிரும் அப்படிங்கறத சொல்றாரு இன்னொரு மரத்தை காமிச்சு இந்த மரமும் என்ன ஆயிரும் இந்த வருஷம் ரெடி ஆயிரும் அப்படிங்கறத சொல்றாரு நெக்ஸ்ட் ரஜோனே 4-5 ஆம்
अंजुलि में लेकर मेरी और बढ़ दिए ரஜோனே அந்த ரஜோ பொண்ணு என்ன பண்றாங்க 4 5 ஆம் 4ல இருந்து 5 மாம்பழத்தை அஞ்சுலி மீன்ஸ் அந்த கையை அப்படி குவிச்சு வச்சு கொடுப்போம் இல்லையா நம்மளோட கைய பாஸ்கெட் மாதிரி குவிச்சு வச்சு போலே அதை அஞ்சுலின்னு சொல்லுவோம் அஞ்சுலியுமே லேக்கர்னா எடுத்து மேரினா என்ன நான் இருக்கக்கூடிய ஓர்னா சைடு அவரோட சைடு எழுத்தாளரோட சைடு படானா நீட்டுறது அவங்க எடுத்து நீட்டுறாங்க ஆம் லேனேக்கே लिए मैंने हाथ बढ़ाया तो मेरी निगाह एक क्षण के लिए उसके हाथों पर टिटक गई ஆம் மீன்ஸ் மேங்கோ அந்த மேங்கோவை லேனேனா வாங்கிக்கிறதுக்காக லேனே மீன்ஸ் டேக் அதை எடுத்துக்கிறதுக்கு வேண்டி மைனே நானு ஹாத் ஹாத் மீன்ஸ் அவர் கைய பதாயா மீன்ஸ் நீட்டுறது அவர் கைய நீட்டுறாரு தோ மீன்ஸ் தென் அதுக்கப்புறம் மேரினா என்னுடைய நிகா மீன்ஸ் பார்வை அவரோட பார்வை ஏக் ஷன் கேலியே ஏக் ஷன் மீன்ஸ் நிமிடம்னு அர்த்தம் ஒரு நிமிஷத்துக்கு ஏக் ஷன் கேலியே ஒரு நிமிஷத்துக்கு உஸ்கேனா அவளுடைய ஹாத்தோ மீன்ஸ் கைகள் அவரோட கைகளை டிடெக் மீன்ஸ் அப்படியே ஸ்டார் பண்றது ஒரு நிமிஷம் அவளோட கை டக்குன்னு டிடெக்னா பாத்துறது உடனே டக்குன்னு அவர் பாத்துறாரு கோரி கலாயோம் பர் லாக்கி சூடியா பகுத் ஹி ஃபப் ரஹி தி கோரி மீன்ஸ் நல்லா ஓரளவுக்கு ஒயிட்டா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா கோரி கலாயா மீன்ஸ் அந்த மணிக்கட்டுல வந்துட்டு லாக்கி சூடியா லாக்கோட அந்த லாக்கால செய்யப்பட்ட அந்த வளையல் வந்துட்டு பகுத் ரொம்பவே ஃபப்ல ரொம்பவே அருமையா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஃபப்ரஹி மீன்ஸ் ரொம்பவே அட்டகாசமா இருக்குதாமா பதலூனே மேரி திருஷ்டி தேக் அலி அவர் போல் படா பதலு வந்துட்டு மேரி என்னுடைய திருஷ்டினா பார்வை அவர் பார்த்த பார்வையை வந்துட்டு தேக்னா பாத்துறாரு இவரு வந்து அந்த கையை பார்த்ததா இவரு பாத்துறாரு அவர் மீன்ஸ் மற்றும் போல் படா போல் மீன்ஸ் பேசுறது அவர் திரும்ப என்ன சொல்றாரு அப்படின்னா யஹி ஆக்கிரி ஜோடா பனாயாத்தா யஹின்னு இதுதான் வந்துட்டு ஆக்கிரி மீன்ஸ் கடைசி எண்டு அதாவது கடைசியா ஜோடா மீன்ஸ் கடைசி ஜோடி பனாயானா செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஜமீன்தார் சாகப் கி பேட்டிக்கு விவாக் பர் ஜமீன்தார் சாகப்புடைய பேட்டி மீன்ஸ் அவங்களோட பொண்ணு ஜமீன்தாரோட பொண்ணோட விவாக்னா மேரேஜுக்கு செஞ்சோம் அப்படின்னு சொல்றாரு 10 ஆனே பைசே முஜுக்கோ தே ரஹே தே 10 ஆனே பைசே அதாவது 100ல 10 மடங்கு அதாவது ரொம்ப கம்மியான அமௌண்ட் 10 ஆனே பைசேனா அமௌண்ட் ரொம்ப கம்மியான அமௌண்ட் முஜுக்கோனா எனக்கு தே ரஹே தேனா கொடுக்கறது எனக்கு ரொம்ப கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாரு வருத்தமா சொல்றாரு மைனே ஜோடா நஹிதியா மைனே நானு ஜோடா அந்த ஜோடி அந்த வளையலோட ஜோடியை வந்துட்டு தியானா கொடுக்கறது நஹிதியா நான் கொடுக்கல ரொம்ப கம்மியா காசு கொடுத்த வாசி நான் வந்து அந்த ஜோடியை கொடுக்கல கஹானா சொன்னாரு என்ன சொன்னாரு அப்படின்னா ஷகர்சே லே ஆவோ ஷகர்சே அதாவது டவுன்ல வந்து நீங்க என்ன பண்ணுங்க லே ஆவோல வாங்கிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு मैंने आम ले लिया और खाकर थोड़ी देर पश्चात चला आया मैंने நானு ஆம் லே லியா ஆம் மீன்ஸ் மேங்கோ அந்த மேங்கோவை லே லியா வாங்கிக்கிறாரா அவர் மீன்ஸ் மற்றும் காக்கர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தோடி லிட்டில்னு அர்த்தம் தேர்னா நேரம் கொஞ்ச நேரம் பஸ்டாத்னா ஆஃப்டர் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சலா ஆயானா போயிடுறது கிளம்பிடுறது சலா மீன்ஸ் கோயிங் சலா ஆயானா கிளம்பிடுறது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவரு அங்கிருந்து கிளம்பிடுறாரு मुझे प्रसन्नता हुई कि बदलू ने हार कर भी हार नहीं मानी थी முஜேனா எனக்கு பிரசன்னத்தா மீன்ஸ் ஹாப்பினஸ் ரொம்பவே சந்தோஷம் பிரசன்னத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு கி பதுலு வந்துட்டு ஹார்கர்னா தோத்து போனாலும் பி மீன்ஸ் ஆல்சோ தோத்து போனாலும் கூட ஹார்னா தோல்விய நஹி மானி மீன்ஸ் ஏத்துக்கிறது நஹிமானி அப்படின்னா ஏத்துக்கல அப்படிங்கறத சொல்றாங்க உஸ்கா வியக்தித்வ காஞ்ச் கி சூடியா ஜெய்சே நத்தா உஸ்கான அவருடைய வியக்தித்வ பர்சனாலிட்டி அவருடைய அந்த பர்சனாலிட்டி வந்துட்டு காஞ்ச் கி சூடியா அதாவது அந்த கிளாஸ் வளையல் மாதிரி ஜெய்சே மீன்ஸ் மாதிரி அந்த கிளாஸ் வளையல் மாதிரி நத்தா இது நெகட்டிவ் வேர்ட் அதாவது இல்ல அப்படின்னு சொல்றாங்க அவருடைய அந்த பர்சனாலிட்டி வந்துட்டு ஆளுமை தன்மை வந்துட்டு இந்த சாதாரண அந்த கிளாஸ் வளையல் மாதிரி கிடையாது அப்படிங்கிறாரு ஏன் அப்படின்னா கி ஆசானிசை தூஜாயே அந்த கிளாஸ் வளையல் என்ன பண்ணோம் ஆசானி மீன்ஸ் ரொம்ப ஈஸியா ரொம்பவே எளிமையா வந்துட்டு டூட்னா உடஞ்சு போயிரும் அப்படிங்கறத சொல்றாங்க அதாவது அந்த கிளாஸ் வளையல் மாதிரி அவரோட பர்சனாலிட்டி கிடையாதான் எதுனா அந்த கிளாஸ் வளையல் ஏன் அப்படின்னா அவரோட கிளாஸ் வளையல் என்ன பண்ணிரும் ரொம்ப ஈஸியா உடஞ்சு போயிரும் ஆனா இவர் என்ன பண்ணல எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் அவர் உடஞ்சு போகவே இல்லை அப்படிங்கறத நமக்கு சொல்றாங்க இந்த கதை யார் எழுதியிருக்கா அப்படின்னா காம்தாநாத் அப்படிங்கிற ஒரு ஆத்தரை எழுதியிருக்காங்க இந்த கதை ரொம்ப அருமையா எழுதியிருக்கிறாங்க
இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, நம்மளோட நிறைகுலம் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.